ஹாய் வணக்கம்டா எல்லாருக்கும். ஸோ கிளாஸஸ்க்குள்ள போகும். ரைட் ஓகேடா. கதைக்கிறதெல்லாம் கிளியரா இருக்கா? செக் பண்ணலாம். செக் பண்ணுங்க இருக்கா பாவம். கதைக்கிறதெல்லாம் கிளியரா என்ன மாதிரி இருக்கா? செக் பண்ண இருக்கா? கதைக்கிற கேக்குதாடா? இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒருத்தன் செக் பண்றதுக்கு டைம் ஆடா. எஸ் எஸ் அடி எஸ் அண்டா எஸ் அடி கிளியர். ஓகே தேங்க்ஸ் ஜெரனிகா. ஹேண்ட் மீ த வரிசை. ஓகே தேங்க்ஸ். ஓகே ரைட். ஓகே ஸோ கிளாஸஸுக்குள்ளுக்கு போகலாம். ரைட்டா? முக்கியம் வந்து நான் இப்போ தேர்ட் டைம் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேள்வியெல்லாம் நான் பார்த்து வர்றதுக்கான முக்கியமான விஷயம் வந்து நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பேன் நம்பிக்கைலாம் பார்த்து விடப்படுது. ரைட். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து சில 2018 வந்து 2018 சப்ரோகமோ சில அது சப்ரோகமோ வந்து தேர்ட் டேர்முக்கான பேப்பர். ரைட்டா? 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்ட் டேர்ம். ரைட். இப்போ நார்மலாக நீ எக்ஸாம்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்துருப்பேன். ஏற்கனவே எங்கேயோ இடத்துல மாட்டுப்பட்ட ஏதோ இடத்துல வந்து எங்களுக்கு என்ன மாட்டுப்பட்ட ஒரு விஷயம் தான்டா. சில மாட்டுப்பட்ட எங்களுக்கு என்ன இந்த ஒரு கேள்வி தானே திரும்ப திரும்ப வருது. சில வித்தியாசமா உனக்கு எந்த ஒரு கேள்வியுமே புதுசா எந்த ஒரு இடமே போடுபடையில அதை நீ பிரிஞ்சு கொண்டான்னு சொன்னா காரணம் உனக்கு ரைட். ஓகே வரப்போறது ஏதோ ஒரு பேப்பர்ல இருந்தா வரப்போறேன்டா உனக்கு நிறைய வந்துட்டேன்னு சொன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி அதோட வடிவா கிரைச்சு வடிவா விளங்கி கொண்டு போ. சில விளங்கப்படுத்துற சொல்லப்படுற விஷயம் ஒவ்வொன்றே தனித்தனியா வடிவா கிரை தானே வடிவா கவனிச்சு கொள்ளு. ரைட். அவங்க பார்த்தோம்னு சொன்னா வந்து சதுர வடிய தகடொன்றின் பரப்பளை வந்து விளையாண்டு தந்துக்கலாம். அதன் ஒரு பக்கத்தின் நீளம் மிக பொருத்தமான ஒரு நீளத்தை பெரிய பொருத்தமானபடியே தெரிவு செய்ய சொல்லிக்கிறாங்க. ரைட்டா? அப்ப சதுரம்னு சொன்னா சதுரத்துல பரப்பளவுன்னு சொன்னா இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னாங்க, சதுரத்துல பரப்பளவுன்றது எப்படி இருக்கும்னு சொன்னாங்க எங்களுக்கு. சதுரம்னு சொன்னா எல்லா பக்கமும் சமனா இருக்கு, எல்லா பக்கமும் சமனா இருக்கு. அப்ப இவர் எக்ஸ்ன்னு சொன்னா இவர் எக்ஸ் ஆக இருக்க போகுது. அப்படித்தானே? அப்ப எக்ஸைம் பெருக்கு எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் தான் வரப்போகுது. அப்ப எக்ஸ் வர்க்கம் தான் அந்த பரப்பளவு தான் நீளத்தை பெருக்க பரப்பளவு தான் எங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா 30ன்னு சொன்னாங்க. அப்ப எங்களை கேட்ட கேள்வி வந்து எக்ஸுக்கான பரப்பளவு. இங்க என்ன மறைமுகமா எங்களுக்கு தாக்குறாங்க சொன்னா, அதாவது அந்த பக்க நீளம் எங்களுக்கு சொன்னா 30 வர்க்க மூலத்தை காணுங்க. என்ன வர்க்கம் இங்கால என்ன என்ன மாறப்போகுது? வர்க்க மூலமாக மாறப்போகுது. அப்ப அவன் ஐடியா என்ன சொல்றான்னு மறைமுகமா என்னத்துக்கு கேட்காம மாறான்னு சொன்னா, நீ என்ன எங்களுக்கு இந்த 30 வர்க்க மூலத்தை கண்டு சொல்லு என்றதான் அர்த்தம். அதை வந்து கேள்வியை மாத்தி வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட். அவ்வளவுதான் இது சரியான. இப்ப கேள்வி வர்க்க மூலத்தை வளமையான செய்ய வர்க்க மூலம் 30 அண்ணலான பெருமானத்தை காண்க என்று சொல்லி போட்டு போயிடுவாங்க. இல்லாடி என்ன வர்க்கம் 30 சரியான பெருமானத்தை காணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி சொல்லிகளை வந்து நாங்க என்ன செய்யணும் கண்டுட்டு போவோம். அப்ப இங்க வந்து ஒரு சிம்பிளா எங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கேள்வியை வந்து மாத்திருக்காங்க. சதுரடிய தகடுன்னு சொல்லி அந்த பரப்புல எப்படின்னு இருக்கு ஒரு பக்கத்துல நீளம் கேட்டுருக்காங்க. அப்ப இவன் நீளம் என்னவாக இருக்குமென்னு நம்புறேன் நீ என்ன இருக்கலாமன்னு நினைப்பு? எக்ஸின பெருமானம் என்னவாக இருக்கும்? நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த 30 என்றவர் வந்து யாருக்கும் இடையில அதாவது வர்க்க மூலம் 30 என்றவர் யாருக்கும் உனக்கு தெரிஞ்ச யாருக்கும் இடையில இருக்கான்னு பார்க்க போறோம். அப்படி பார்க்கல எனக்கு தெரியும் வர்க்கம் 36 தெரியும். அதே மாதிரி இங்க இது வந்து 6 சொன்னா இது வந்து எங்களுக்கு என்னவா இருக்க போற 25 இருக்கும். ஏன்னா 5 இருக்கணும் எங்களுக்கு. அவ ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா அந்த 2 இலக்கத்துக்கு 5க்கும் 6க்கும் என்ன ஒரு முழுமையான இந்த இலக்கத்துக்கு இடையில எங்களுக்கு இருக்க போது 30. அப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன உண்டு என்ன எங்களுக்கு 5க்கும் 6க்கும் இடையில இருக்கீங்களா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அவங்க இதுல கொஞ்சம் இது தந்து வச்சுக்கலாம். அப்ப இதுன்னு சொல்லி எனக்கு கேட்டுருக்காங்க. அப்படி தேவையான்னு சொன்னா நீ என்ன செய்யலாம்? இங்க ஒவ்வொரு இலக்கத்தையும் பெருக்கலாம். ஒரு இலக்கத்தை என்ன செய்யலாம்? நீ பெருக்கலாம். இப்ப பார்த்தேன்னு சொன்னா என்ன செய்யறாங்க எங்களுக்கு இப்ப 52 நீ ஒரு 5 சொன்னா 50 பெருக்கினான்னு சொன்னா எங்களுக்கு என்ன இதுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன வர போனாங்க 27.04 மாதிரி வேற. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 53 நீ பெருக்கி எடுக்க என்ன வர போகுது 28.09 மாதிரி வருது. அதே மாதிரி 54 நீ என்ன செய்யற 54 பெருக்கி எடுக்கல எங்களுக்கு 29 எங்களுக்கு என்ன 16. அப்ப இதுல வந்து எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லடா. எங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒருவேளை நாங்க என்ன செய்யலாம் முதலாவது இதெல்லாம் தட்டிட்டு போயிடும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 29.16 வருது. ஒருவேளை எங்களுக்கு நாங்கள வந்து
5 55 55 5 5 சொன்னா இஞ்சால பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இன்னொரு விடையா 5 தானே. அப்ப அதுக்கு விட பெருக்கி எடுக்க என்ன 30% 2 5 வரப்போகுது. அப்ப இப்படி எங்களுக்கு கேள்வி திரைக்குள்ள மட்டும்தான்டா எங்களுக்கு குழப்பங்கள் உருவாகுமே வழிய இந்த இடத்துல வந்து நீ குழம்புறதுக்கான எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு இல்ல. சரி, ஓகே. அப்ப இதுல 3 விட தந்ததால நீ நேரடியா என்ன செய்யற எங்களுக்கு 30க்கு யார் கிட்ட இருக்காரோ அவரை நீ தூக்கி போட்டு போயிரு. அப்ப என்ன விடையா இருக்க போறீங்க? 30 கிட்ட வந்து இவரா இருக்க போற இவரா 30 கிட்ட இருக்குது. அப்ப இதுக்கான விடை நீ என்ன செய்ய 5 நாள்னு சொல்லிட்டு போயிடுவாய். ஒருவேளை எங்களுக்கு 5 நாளும் 5 தந்திருந்தா நான் யாரை எடுக்கலாம்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னேன். எனக்கு கிட்டத்தட்ட வந்து நான் இதுக்கு யாரை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீ உத்தேசிச்சு பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு அன்னளவான பெருமானங்களை நாங்க கொடுக்க போய்க்கல வந்து சரி. அன்னளவான பெருமானம் இந்த இடத்துல அன்னளவன்னு சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துல நான் யாரை கொடுப்பேன்னு சொன்னா இவரை பாத்தீங்கன்னு சொன்னா 30 விட இவர் எங்களுக்கு என்னவா இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன 8 பெருமான குறைவா இருக்கார். இவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30 விட எங்களுக்கு கூடவா இருக்குன்னு 0.25. அப்ப அவன் கேட்கிற கேள்வி வந்து சதுரவடியா தகட்டின் பரப்பளவான ஒரு பக்கத்துல நீளத்தை அன்னளவாக தெருக அப்படின்னு சொல்லியிருந்தா எங்களுக்கு 5 5 அந்த கேள்விக்கு விடையா வருகிற சந்தர்ப்பத்தில் நீங்க எதை கொடுப்பீங்கன்னு சொன்னா 30க்கு மிக கிட்ட இருக்கிறத நாங்க கொடுக்க மாட்டோம். அப்ப இவர் பாத்தீங்கன்னு சொன்னா 30 குறையத்தான் இருந்தாலும் என்ன எங்களுக்கு சைவரசம் 8 என்ன செய்யறாங்க எங்களுக்கு குறைவா இருக்குது. ஆனா இவர் வந்து 30 கூடத்தான் ஆனா என்ன செய்ய மிக மிக கிட்ட இருக்கு. அப்ப நான் அப்படி கேட்க அன்னளவன்ற ஒரு வார்த்தை விலைக்கு நான் என்னத்தை கொடுத்து போயின்னு சொன்னா சைவரசம் 2 ஆனா இங்க வந்து எங்களுக்கு நான் அப்படி அன்னளவன்றது தெரியல எங்களுக்கு. ஒரு 5 வந்திருந்தாலும் கூட நான் கொடுக்க வேண்டியது 29.162 வர்ற இந்த இதுக்கான விட 5 தான் நீங்க கொடுக்க வேண்டும். சரி, அதை நீ வாடிவா நோட் பண்ணி வச்சுக்கொண்டுங்க. விளங்குதா? ரைட், அவ்வளவுதான் எங்களுக்கு. இதுல பாருங்க 2வது கேள்விக்கு கடையொன்றில் இருந்த பழங்களில் 1/3 வந்து அன்னாசி பழங்களாகும். நான் கடையொன்றில் இருக்கிற பழங்கள்ல வந்து 1/3 அன்னாசி பழங்களாகும். எஞ்சியதில் 1/4 ஆப்பிள் ஆகுமா? அப்ப இந்த இடத்துல வந்து எங்களுக்கு நான் உங்களுக்கு பாட்டு படிப்பிக்க சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னா வந்து நீங்க இந்த பின்ன கணக்கு விரைக்குல நான் கவனிக்க வேண்டியது எஞ்சியதில் மீதியில் மீதியின் என்ற அந்த வார்த்தை எங்களுக்கு வருது. அப்ப என்ன சொன்னா ஆப்பிள்கள் எண்ணிக்கை மொத்த பழங்களையும் எண்ணிக்கணும். சரி, அப்ப இங்க பாரு கடையொன்றில் இந்த பங்குல வந்து 1/3 அன்னாசின்டா அப்ப இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் தாண்டா அப்ப எங்களுக்கு ஆப்பிள் பழத்துக்கான சென்டென்ஸ் இவரான ஆப்பிள் பழத்துக்கான விட அந்த ஆப்பிள் பழத்துக்கான விடையில என்ன எங்களுக்கு வருதுன்னு சொன்னா எஞ்சியதில் 1/4 இல்லைன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் சொன்னா பெருக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எஞ்சியதுன்ற இலக்கத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம் இலக்கத்தை கொடுக்க போறோம். அது என்ன இலக்கத்தை நாங்க கொடுக்க போறோம்னு சொன்னா 3/1 போயிட்டுன்னு சொன்னா மிச்சம் வந்து 3/2. அப்ப இன்னெண்டு வரைக்கும் என்ன செய்யணும்னா தர கொடுக்க போறேன் 4/1. சரி, இவர்தான் எங்களுக்கு என்ன ஆப்பிள் பழத்துக்கான விடைக்கான சென்டென்ஸா இருக்க போறேன். அப்ப இவர் ரெண்டையும் பெருக்கி விட்டா எங்களுக்கு விட வரப்போகுது என்ன வரப்போகுது 3 12 மேல் என்ன இருக்க போறாங்க 2 வேணா சுருக்கி கொடுங்க. சரியான பின்னங்களை நான் சுருக்கி கொடுக்குறது பெட்டரான விஷயம். அப்ப என்ன வரப்போகுது 1/6 ஆயிரம். நீங்க இங்க வச்சு சுருக்கி கொடுங்க. இல்ல இங்க சுருக்கி பெருசா என்ன பெருக்கி போட்டு நீங்க கடைசியா சுருக்கிக்கலாம். ஓகே. அப்ப இதுக்கான விடயங்களை என்ன வரப்போ 1/6 சில யோசிக்கணும்னு சொன்னா இங்க 3/1 இங்க 1/6 கீழே வந்து வேற பின்ன என்ன வேற இலக்கம் வந்திருக்கு. அப்ப இது எங்களுக்கு வித்தியாசம் ஒன்று சொல்லி போட்டு யோசிச்சு இருப்பாங்க. அப்படி எல்லாம் இல்லடா இங்க சரியான அப்படி எங்களுக்கு இல்ல சரியான அதை நீ கவனிச்சு கொள்ளு சரியான. அங்க 3/1 வந்ததுக்காக கட்டாயம் என்ன எல்லாத்துக்கும் கீழே 3 தான் வரணும் மட்டும் எந்த ஒரு அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அப்ப எஞ்சியதுல வந்து 4/1 தான் ஆப்பிள். அப்ப எஞ்சியதுல இன்னும் வேறையும் ஏதோ ஒரு சாமான் எங்களுக்கு இருக்கு அதை பற்றி கதைக்கல. என்ன அதை எப்படி படுத்தோம்னா எங்களுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து செகண்ட் மாட்டுக்கு வரும்னு சொன்னா மற்ற ஏதோ ஒன்று விஷயம் தந்திருப்பாங்க. எஞ்சியதுல 4/1 ஆப்பிள் மற்றது அன்னாசி ஏதோ ஒன்று சொல்லி மற்றது என்ன எங்களுக்கு மாம்பழமோ விளாம்பழமோ ஏதோ ஒன்று சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ அதை வச்சு நான் கேள்வி எடுத்துட்டு போயிருப்போம். அப்ப இந்த கேள்விக்கான விடையில வந்து நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா வந்து பார்ட் 2லயும் அதாவது பார்ட் 1ல வந்து பி பார்ட்ல விரைக்கலையும் இந்த வார்த்தை தான் உங்களுக்கு முக்கியம். எஞ்சியதுன்ற வார்த்தை இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களால வந்து மற்ற விஷயங்களை வந்து வடிவாக எடுத்துக்கொண்டு போகக்கூடியமா இருக்கு. அப்ப எஞ்சியதுன்றதை நீ கவனிச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா காணுண்டா நீ என்ன பெர்ஃபெக்ட். நீ என்ன செய்யற பெர்ஃபெக்ட் அதுக்கான விடை எடுத்துட்டு வந்து அதுக்கு என்ன விடையா இருக்க எங்களுக்கு 1/6 இருக்க போகுது. அடுத்தது உருவிலுள்ள தரவலுக்கு அமைய எக்ஸின் பருமன்களை காணலாம். நாம் எக்ஸின் பருமன். அப்ப இதுல வாங்க தரவுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குன்னு சொன்னா எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சமாந்திரம் போட்டுக்கலாம். இந்த இடத்துலயும் ஒரு சமாந்திரம் இருக்கு. அப்ப இந்த 2 கோடும் எங்களுக்கு என்ன சமாந்திரம் பண்ணது காட்டிக்கலாம். அப்ப சமாந்திரம் சொன்னா உங்களுக்கு உடனே என்ன செய்யணும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஒன்றில் வந்து ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்ற வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். இல்லாட்டி என்ன எங்களுக்கு என்ன ஒத்த கோணங்கள் எங்களுக்கு சமன்ன்றது நேய கோணங்களுடைய கூட்டுத்தொகை 170. ஒன்று விட்ட கோணம்னு சொன்னா என்ன எங்களுக்கு ஒரு சமாந்திர கோடு ஒரு குறிப்பிட்ட இடைவெட்டைக்கு உண்டாகிற சட்வடிவ கோணங்கள். இந்த வடிவம் என்ன சட்வடிவ கோணங்கள் எங்களுக்கு என்னவா இருக்க போறோம் ஒன்று விட்ட கோணமா இருக்குது. சட்வடிவ ஒன்று விட்ட கோணம்.
அதே மாதிரி ஒத்த கோணங்கள் சமன். ஒத்த கோணம்னு சொன்னா எங்களுக்கு என்ன? எஃப் வடிவம் தானே. இப்படி எஃப் இருக்க போற, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் தானே. வேற இப்படி இப்படிலாம் இருப்பேன். இப்ப எஃப் வடிவமா இருக்கிற கோணங்கள் எங்களுக்கு என்ன இருக்கு? ஒத்த கோணமா இருக்குது. ஒத்த கோணங்கள் சமன். அதே மாதிரி நேய கோணங்களோட கூட்டுதல். ஏன்டா நேய கோணம் எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த இப்படி பானா வடிவம் தானே. என்ன இருக்க போற? பானா வடிவம். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் தானே, இப்படி இருக்கும் தானே. அப்ப நேய கோணங்கள் கூட்டுதல் எங்களுக்கு என்ன? 180 இருக்கும். அப்ப அதுதான்டா அப்ப நீங்க இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கல. எக்ஸின் விட உனக்கு என்னவா இருக்கும்? அதை வச்சு கொண்டு எடுத்தா உனக்கு எக்ஸின் விட என்ன வரும்னு சொல்லுவா அப்படின்டா கண்டு. எக்ஸுக்கு என்ன விட வரலாம்? யார் சொல்ற பாப்போம். எக்ஸுக்கு 48 அந்த வாரம். எக்ஸுக்கு என்ன? 48. அடே கிரேட் 11 ஆர் வந்து அந்த நேர கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கிறா. நேரம் ஓடிக்கிறார்கள். அதற்காக பாருங்க. ரைட். உருவுள்ள தகவலுக்கு அமைய எக்ஸின் பருமங்களை காண்க சரியானே. அப்ப எக்ஸின் பருமங்களை காணுங்கன்னு சொன்னா சரியானே. என்ன மாதிரின்னு சொன்னா பார்த்துக்கொள்ளு. நேரடியா போட்டீங்க. நல்ல விஷயம் தானே. 48 கமிஷன். ஓகே. அது வாரக அதுதானே. ஓகே. வேற யாரை போட்டிருக்கீங்க? ஓகேடா. தானே அம்சம் வெளியே. ரைட் பா. கொஞ்சம் பார்த்தேன்னு சொன்னா எக்ஸல் வரமுறை எங்களுக்கு நேய கோணங்கள் என்னடா அப்புறம் இங்க பார் இங்க 36 இருக்குது. இவ்வளத்தையும் எங்களுக்கு பாக்கல பானாவடி. அப்ப என்ன செய்யறாங்க எங்களுக்கு 36ஐயும் சரியான எக்ஸையும் 2 எக்ஸையும் கூட்டினோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரும்? 180 பாக வரும். அப்படிதானே? ரைட். அப்ப கூட்டு போற 36 பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அங்கால இப்போ என்ன செய்யும் எங்களுக்கு கழிவிடு. முதல்ல நீ என்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்ய கழிவிடைகளை என்ன எக்ஸ் 2 எக்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? 3 எக்ஸ் சமன் என்ன இருக்கு? கழிவிடைகள் 144 144 இருக்கு. பெருக்கிற 3 என்ன செய்யுமாங்க வந்து வகுக்க போகுதுடா. அப்ப எக்ஸ் சமன் என்னவா இருக்கும்னு சொன்னா 144 3 இருக்கும். அவ்வளவு 48 பாயிண்ட் துவாரகா சொல்லியிருக்காங்க. அப்ப என்னவா இருக்கும் உங்களுக்கு? 48 பாயம். யார் யார் சொல்லியா? துவாரகா, ஜனனியா, கசான், மேவரிசி. சரியான ஓகே. ரைட்டா? அப்ப என்ன செய்றேன்? சின்ன சின்ன விஷயம் தான்டா. சரிடா? அப்ப இங்க பாரு எங்களுக்கு. இந்த இது அப்புறம் அந்த அந்த மெத்தட்ல நீ போயிடுவ. இந்த 4வது கேள்விய பாரு. என்ன வரப்போகுதுன்னு சொன்னா ஏஎக்ஸும் பாய்ன்னு சொல்லிக்கலாம். மடக்க வடியில தட்டான். இந்த மடக்க எண்ணெயில சிம்பிளான ஒரு விஷயம் தான். அப்புறம் இதுக்கு எடுபட போகுது. சரிதானே? மடக்கையில இருக்கிற சரி இப்படி சுட்டி இது வந்து சுட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வடிவத்தை வந்து சுட்டி வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த வடிவத்தை சுட்டி. இங்க பாருங்க. இது என்ன சுட்டியில இருக்குது? அப்ப இந்த வடிவத்தை சுட்டி வடிவம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மடக்கையில இருக்க கேள்விகள் சுட்டியில இருக்கிறத மடக்கைக்கு தாண்டு கேட்பானுன்றா. மடக்கையில இருக்கிறத சுட்டிக்கு தாண்டு கேட்பான். இந்த விஷயம் இந்த கேள்வி வந்து மாறி மாறி சரிதானே? ஒரு சுழற்சி இயக்கம் மாதிரி என்ன செய்வாங்களே திரும்ப 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 வந்து கொண்டே இருக்க போகுது. ஆனா இதே கேள்வி அது ஒன்றில் இது வரும்னு சொன்னா அப்புறம் அது வரும். அவ்வளவுதான். இந்த மடக்கையில கேள்வி கேட்கிறான் யாருன்னு சொன்னா இந்த 2 கேள்வி தான் திரும்பி திரும்பி கேட்கிறான். சரி, அதுல இன்னொரு எக்ஸ்ட்ராவா இன்னொரு கேள்வி கேட்கிறான்டா. இந்த மடக்கையை பொறுத்த வரைக்கும் 3 கேள்வி தான் திரும்ப திரும்ப வருது. அவ இந்த 3 கேள்வி அவனுக்கு வேற மாதிரி தெரிஞ்சு பண்ணி என்ன செய்யற போய் எக்ஸாம் போர்ட்ல குந்தி இருந்தேன்னு சொன்னா 100க்கு 100 மார்க்ஸ் எடுத்துட்டு வர உனக்கு தெரியும் கேள்வி என்ன வர போன்னு தெரியும்டா. கேள்வி என்ன வரப்போன்னு தெரிஞ்ச உனக்கு வந்து விடை எழுதுற பெரிய வேலையா இல்ல தானே. அப்ப ஒரு விஷயம் சொல்றேன் சரி. இப்ப உனக்கு இந்த மடக்க சம்பந்தமா உனக்கு என்னதான் கேள்வியை பிரட்டி பிரட்டி போட்டாலுமே பார்ட் ஒன்ல வரப்போற மடக்கு என்ற கேள்வி 3 கேள்வி தான். அதுல முதலாவது கேள்வி பார்த்தேன்னு சொன்னா இதுல வந்து மடக்கு என்ன சுட்டியில இருக்க மடக்கி தரப்போறாரு தானே. அப்ப நாங்க அதற்கா பார்த்துக்கொண்டு தானே 3 கேள்வி என்னன்னு சொல்லி ஒரு நாங்க பார்த்துக்கொண்டு போவோம்டா. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இங்க வந்து எங்களுக்கு இப்ப நான் இல்ல வேற ஏதோ சொல்லி போட்டேன் சார். இப்ப எங்களுக்கு ஏ இந்த பி சமன் சி ன்னு சொன்னா இவரை சுட்டிக்கு மாத்த சொன்னா என்ன செய்வோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க பார்க்க வேண்டியது தனியே யார் இருக்க? தனியே யார் இருக்காரு? எங்களுக்கு சேர்ந்து இல்லாம தனி சி இருக்கு. அப்ப அவர நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அப்ப மடக்குன்றது எங்களுக்கு என்ன லோக். அப்ப அவர எழுதி வச்சுக்கணும் லோக். அப்ப என்ன செய்யணும்னா, தனியே இருக்கிறவர கொண்டு வந்து மடக்கையோட சேர்க்க போறோம். அவ்வளவுதான் கன்செப்ட். கன்செப்ட் பார்த்துக்கொள்ளு. தனியே யார் இருக்கா? அவ்வளவுதான். அதனால தேவாரம் பாடமாக்குற மாதிரி தாண்டா இந்த பாடம் அவ்வளவுக்கு சிம்பிளா வந்துட்டு. ஒரே கன்செப்ட் தான் திரும்ப 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 மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கான். அவ்வளவுதான். படியா விளங்கி படிச்சுட்டு போனேன்னு சொன்னா, உனக்கு சோறா வந்து சொல்றேன் உனக்கு 100 எடுத்துட்டு போலாம். சரிதானே? அப்ப என்ன எங்களுக்கு தனியா யார் இருக்காரு எங்களுக்கு சி. அப்ப தனியா யார் இருக்காரோ அவரை நாங்க சேர்த்து விடுவோம். வயசுல வந்துட்டு தானே என்ன செய்யறோம் சேர்த்து விட போறோம். என்ன செய்யறோம் லாக் சில இங்க சேர்த்து விட்டுருவோம். ரைட். இப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா வளமையாக எங்களுக்கு யார் கீழே இருக்காரோ அவரை பேமே கீழே இருப்பான். சரிதானே? எவன் வந்து கீழே இருக்கான் சில பேர் இப்ப காலகாலமா ஒருத்தனுக்கு கீழேயே வேலை செஞ்சு கொண்டு இருப்பான். அப்ப என்ன எவன் கீழே இருக்கானோ அவன் என்ன எங்களுக்கு இன்னொருத்தன் கூட வந்தாலும் கூட அவன் கீழே தான் இருக்க பாப்பான். மிஞ்ச பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு காலுக்கு கீழே ஒரு இலக்கத்தை போடணும். என்னத்தை போட போறோம்னு சொன்னா இங்க யார் எங்களுக்கு கீழே இருக்கானோ அவனை தூக்கி கீழே போட்டுருவோம். அவ சமணங்களுக்கு வேற போகுது. சமணுக்கு அங்கால என்ன வர போகுதுன்னு சொன்னா, இப்ப பி வந்து தனியே இருக்க போறார். பி வந்து என்ன செய்ய எங்களுக்கு தனியே இருக்கு. அவர் என்ன செய்யும்? திருப்பி பி வந்து அவர பெர்ஃபார்மன்ஸ கூட்ட, திருப்பி இன்னொருத்தன் வந்து சேர்ந்து விட்டுட்டு போனவன் வந்து திருப்பி வந்து சேருவான். அப்படி இப்படித்தான். சரிதானே? ஒரு லைஃப் மாரி தான்டா. என்ன எங்களுக்கு தனியே இருக்கிறவன் வந்து சேர்ந்திருப்பான். சேர்ந்திருக்கிறவன் தனியே போவான். அப்படி இப்படித்தான். சரிதானே? அப்ப இங்க பார்த்தான்னு சொன்னா,
தனியே இருக்கிறவங்க வந்து மடக்கில இருக்கிறோம். அதே நாங்க மடக்கில இருக்கிற சுட்டி கேட்க என்ன செய்யணும்னு சொன்னா, மடக்கியாட யார் சேர்ந்து இருக்கானோ அவனை தனியா விட்டுருவோம். சரி, அது சமன் இஞ்சால வந்து கூட வங்காளம் இருக்கணும் அவசியம் இல்லை. சரி, இப்படி சி சமன் என்னதான் எங்களுக்கு இருந்தாலும் என்னதான் எங்களுக்கு இப்படி மாறித்தான் இருந்தாலும் கூட தனியே யார் இருக்காரு அவரை கொண்டு வந்து மடக்கில போடுவோம். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதுக்கப்புறம் என்ன எங்களுக்கு கீழே யார் இருக்காரு அவரை கீழே போட்டுரும் தூக்கி. ஒரு அங்கால மேல இருக்கிறது வந்து அப்படியே தனியே சமனுக்கு அங்கால இருக்கு. அதான் எங்களுக்கு என்ன மடக்கில் இருக்க சுட்டிக்கு மாதிரி சுட்டியில் உள்ள மடக்கிக்கு மாதிரி. அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன எங்களுக்கு தனியே இருக்காருன்னு சொன்னா எங்களுக்கு யார் தனியே இருக்காருடா அப்ப எங்களுக்கு யார் எங்களுக்கு அதாவது இந்த வையனர் தனியே இருக்காரு. அப்ப என்ன வர போகுது லொக் வந்து லொக்கோட வந்து சேர்ந்து இருக்க போறோம் வை. கீழே யார் இருக்கு பாருங்களுக்கு கீழே தான் இருக்கு. அப்ப கீழே தான் வரப்போகுது. அப்ப சமணங்களுக்கு வேணும். அப்ப அங்க அப்ப என்ன வரப்போகுது எக்ஸ் வர போகுது. அப்ப என்னங்களுக்கு இது ஒரு கேள்வி வரப்போகுது இது ஒரு கேள்வி என்ன அதாவது மடகையில் இருக்கிறவரை வந்து சரி சொன்னா அது ஒரு கேள்வி இது ஒரு கேள்வி. மடக்கையில இருக்கிறவரை வந்து சுட்டிக்கு மாத்தண்டி இது ஒரு கேள்வி. சுட்டியில இருக்கிறவரை மடக்கைக்கு மாத்தண்ட ஒரு கேள்வி. அதே மாதிரி என்னொன்று கேள்வி கேட்பானு இப்படி தருவானு நானே இப்ப உம் 10 சைவரசம் சில 4 3 2 1 தானே இப்படி எது தருவானு தானே 10 இருக்கு 4 3 2 இது சமணங்களுக்கு ஏதோ ஒரு பெருமானம் எங்களுக்கு தாரானு ஏதோ ஒரு பெருமானம் என்ன சும்மா நான் எக்ஸாம்பிள் போடுறேன்னா இது எங்களுக்கு சரியான பெருமானம் நாம போட பெருமானம் சரியான பெருமானம் இல்ல ஒரு குத்து மதிப்பா நான் போடுறேன் ஒரு என்ன செய்யறாங்க ஒரு 3 2 வருதுன்னு வச்சுக்கோங்க 3 தானே 10 4 சைவரசம் 4 3 2 சமம் 3 அங்க கேட்பானுகள் எல்ஜி எல்ஜி 3 பெருமானம் அதாவது சரியான எல்ஜி 3 பெருமானம் ஜாதன்னு கேட்பான் கேள்வி கேட்பான் எல்ஜி 3 என்னங்க லொக்கா இருக்கிறது எல்ஜியா மாறி லொக்கா இருக்கிறது எல்ஜியா மாறணும்னு சொன்னா என்னவா இருக்கணும் எங்களுக்கு லொக்கா இருக்கிறது எல்ஜியா மாற போகண்டா அவர் லொப்ப என்ன அடி அடி 10ல இருந்தா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம் எல்ஜின்னு சொல்லி மாத்தி போடலாம் எங்களுக்கு எல்ஜின்னு சொல்லி மாத்தி போடணும்னா அடி 10ல இருக்கணும். அப்போ ஒரே உனக்கு மடக்கைய பார்த்தோம் என்ன எங்களுக்கு இது சுட்டில இருக்குது எங்களுக்கு சுட்டில இருக்கு அப்ப மடக்கைக்கு மாத்துவோம். சரி, இப்ப இவரை நான் மடக்கைக்கு மாத்திக்கல இது எங்களுக்கு 10 சைவரசம் 4 3 மடக்கைக்கு மாத்துறேன் என்ன வரப்போது எங்களுக்கு மடக்கையோட சேர்த்து போட போற யார் எங்களுக்கு தனியா யார் இருக்கார் 3 இருக்கார் கீழே யார் இருக்கார் 10 இருக்கார். அப்ப சவனங்களுக்கு என்ன சைவரசம் 4 3 2 தனியா இருக்கிறா அப்படியே வந்து 4 3 2 இருக்கு. அப்ப இதுக்கு பிறகு பார்த்தேன்னு சொன்னா அவன் கேட்ட விட இதுக்கு தான் விட கேட்டிருக்கான். அப்ப என்ன செய்ய போறோம் எங்களுக்கு இங்க உனக்கு அறிவு இருக்குது என்ன எங்களுக்கு எல்ஓஜி 10 வந்து நாங்க என்ன செய்யலாம் எல்ஜி என்ன எழுதலாம். அப்ப இதைத்தான் அவங்க கேட்டு எல்ஜி என்ன எங்களுக்கு இவர் வந்து இந்த லொப் வந்து 10 எல்ஜியா மாறி 3 மாறி அப்ப என்ன விட போகுது எங்களுக்கு 4 3 2 அப்ப எல்ஜி அவங்க கிட்ட கேள்வி எல்ஜி 3க்கு என்ன விடைன்னு கேட்டா 4 3 சைவசம் 4 3 2 அவ்வளவுதான் சரிதானே. அப்ப அந்த கேள்வியை வந்து இன்னும் கொஞ்சம் உடைச்சு ஒரு வித்தியாசமா ஒண்ணு என்ன செய்யலாம் குழப்பி விடுறாங்க. அப்ப இந்த 3 கேள்வி தாண்டா இந்த மடக்கையை பொறுத்த வரைக்கும் உனக்கு திரும்ப திரும்ப வரப்போகுது. அப்ப என்ன கேள்வி வருதுன்னு உனக்கு தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா இனி என்ன செய்வேன் மடக்கையில என்ன கேள்வி வந்தாலும் நான் பார்ட் 1ல செய்வேன் நீ போ சரிதானே. அதான் நான் சொல்றது இப்ப இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கேன் வந்து உனக்கு விளங்கிக் கொள்ற விஷயம் என்ன உனக்கு அடுத்த கேள்வி நீ செய்ய போற அடுத்த கேள்வி என்ன வரும் முன்னு சொல்லிடுவது சரிதானே. மடக்கையில வந்து ரைட் ஓகே இந்த 3 டைப் கேள்வி இந்த கேள்வியா வரப்போன்னு சொல்லிடுன்னு சொன்னா நீ என்ன செய்ய கட்டாயம் என்ன செய்யணும் நல்ல மார்க்ஸ் எடுக்காம வர மாட்டாடா அப்படியே வரைக்கிறேன். சரி அப்ப பாருங்களுக்கு அடுத்தது வந்து அடியின் 6 வந்து 7 சரி உருளை வடிய பாத்துறது வலை மேற்பரப்புல வந்து விளையாண்டு அப்ப அதன் உயரத்துக்கு இருக்காங்க. அப்ப இதுலயும் ஒரு சின்ன கன்செப்ட் உனக்கு இருக்குன்னு சொன்னா இந்த வலை மேற்பரப்பு உனக்கு என்ன சிலவுல வந்து எங்களுக்கு பார்த்தேன்னு சொன்னா கேள்வி வந்து எங்களுக்கு என்ன ஃபைனல் எக்ஸாம் வரைக்கல மேல தெருவாளர் அதனால எங்களுக்கு என்ன மேல வந்து தொங்கல் வந்து தெருவாளர் எங்களுக்கு இதுல வந்து அது இந்த வலை மேற்பரப்பு சொல்லி திருவாளர் அப்ப இது வந்து எங்களுக்கு என்ன ஒரு டேர்ம் எக்ஸாம் பேப்பரானே அப்ப எங்களுக்கு தர மாட்டாங்க. அப்ப நாங்க எப்படி வர கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா நான் பாடமாக்கி நான் மெச்சிக்கொள்ளே இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு 9ஆம் ஆண்டுல படிச்ச என்ன எங்களுக்கு அறிவு எனக்கு இருக்குது 9ஆம் ஆண்டுல படிச்ச வட்டம் சம்பந்தமான அறிவு இருக்கு. அப்ப இப்படித்தான் எனக்கு ஊர்ல இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். அப்ப உருளை இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த உருளையை வந்து என்ன செய்யறேன் உங்களோட வீட்டை இருக்கிற என்ன செய்யறாங்க எங்களுக்கு மீன் நின்னோ இல்லாட்டி என்ன செய்யறாங்க சிப்ஸ் வாங்கி சாப்பிடல அந்த உருளையோ நீ என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த நடுவாடு ஒரு பக்கத்தால இப்படி பிரிச்சு துண்டா பிரிச்சான்னு சொன்ன இந்த இடத்துல வெட்டி கொண்டு போனான்னு சொன்னா அவர் வெட்டி போட்டு பிரிச்சான்னு சொன்னா எப்படி வருமென்னு சொன்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவத்துல வருவேன். சரி, அப்ப என்ன செய்ய நீ கையில வச்சுக்கிற கொப்பிய நீ கொப்பி வச்சுக்க மாட்டேன் என்ன செய்யறேன் நான் கதைக்கிற கதையை பாக்குறதுக்கு என்ன குரல் இனிமையான குரல் பாட்டு படிக்கிற நினைச்சு வந்திருப்பேன் நீ சரிதானே? அப்படி இருக்கிற ஒண்ணு செய்யாது இப்போ கையில கொப்பி இருக்குமான்னு சொன்னா என்ன செய்யறாங்களே கொப்பியோ உருளையா என்ன செய்யற உருட்டிப்ப உருளையை உருட்டி போட்டு என்ன செய்ய திருப்பி விரிச்சான்னு சொன்னா எப்படி வருது கொப்பி என்ன வடிவம் உனக்கு சிறப்பு வடிவம் தான் உனக்கு இருக்குது என்ன. அப்ப என்ன எங்களுக்கு இந்த வலை மேற்பரப்பு இந்த சுத்தி இருக்கிற இவர் எங்களுக்கு வலை மேற்பரப்பு அப்ப அது என்ன எங்களுக்கு ஒரு செவ்வகத்தின பரப்பளவு சமன் அப்படித்தானே. அப்ப இவரான எங்களுக்கு உயரமேச்சு இவரான எங்களுக்கு உயரமேச்சு
அப்ப இவர் யாருன்னு கேட்டா எங்களுக்கு, இவர் யார் எங்களுக்கு பிரிவட்டு வருது? மேல அந்த வட்டமா இருக்கிற அவ்வளவு நிமிந்து இப்படி வருது, இந்த நீளமா வருது. அப்ப வட்டமா இருக்கிற அவ்வளத்தின் நீளம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா, வட்டத்தின் சுற்றளவுக்கான சாம்பா உனக்கு தெரியும் என்ன எங்களுக்கு? 2πr. வட்டத்தின் சுற்றளவு தெரியும் 2πr. அப்ப இந்த நீளம் உனக்கு என்னவா இருக்க போகுது? 2πr இருக்க போகுது. அப்ப நீ என்ன உனக்கு சின்ன வயசுல படிச்சவன் என்ன செய்யற? எங்க படிச்ச நீ? 5ஆம் ஆண்டு முதலே படிச்சுட்ட. என்னது? நீளம் தராகலாம். என்ன வரப்போகுது? 2πr. நீளம் வந்து 2πr. அகலம் வந்து எங்களுக்கு 2πr. அப்ப வளைபரப்பின் பரப்பளவுக்கு என்ன சாம்பாடு என்ன செய்யுது? 2πr. அந்த 2πr ஹெச்சுக்கு தான் எங்களுக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா 264 எங்களுக்கு வலைமேற்பன பரப்பளவு 124. அப்ப என்ன செய்யறோம்னா கொண்டு போய் பிழையிட போறோம். அப்ப 2 தர பைக்கு பலா 22 7 தர 6 எவ்வளவு அப்ப எங்களுக்கு 7 ஆக இருக்க போகுது. உயரம் எவ்வளவு எங்களுக்கு தெரியாது. அதை எச்சன்னு வச்சு கொள்ள போறேன் 264. அப்ப இங்க பாரு எங்களுக்கு இந்த 7 இந்த 7 மேலையும் கிளையும் சுருக்கல பெருக்கிற 22 தர 2 என்ன செய்வாங்க வந்து பிரிக்க போகுது. அப்ப எச்சம் என்னவா இருக்கும் எங்களுக்கு 264 22 தர 2. அதை நீ 44 போட்டாலும் சரி தனியா அப்படி வச்சு செஞ்சாலும் சரி. நான் இவங்களுக்கு எக்ஸாம் படியாண்டு கேட்டதால நான் என்ன செய்யறேன் 44 பெருக்கல் நீ பெருக்கப்படும் செஞ்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே விடாம வேறங்களுக்கு அப்ப என்ன செய்யறேன் எங்களுக்கு 264 பெருக்கணும் 42 பிரிக்க போறேன். அப்ப 40 பிரிக்க என்ன வருது 6. அப்ப இங்க என்ன செய்யறாங்க எங்களுக்கு முதல்ல 2வது சுருக்கு 2வது சுருக்குன்னு சொன்னா இங்க 2வது சுருக்கு என்ன வர போகணும் எங்களுக்கு ஈரோண்டு ஈரோண்டு அடுத்து என்ன எங்களுக்கு வரப்போ 264. அப்ப எத்தனை 3 2 திருப்பி என்ன செய்ய போறாங்க 2வது இருக்க போறேன் 2வது செகண்ட் ஈர் 11 இங்க என்ன எங்களுக்கு ஈர் 6 என்ன எங்களுக்கு 12 அங்கால என்ன 2 இருக்கு மிச்சம் 3 அப்ப ஈர் 6 12 சரி நான் 11 என்ன எங்களுக்கு 6. அப்ப நீளம் எங்களுக்கு எச்சின நீளம் எங்களுக்கு என்னவா இருக்க போற 6 சில அலைகளை போட்டுக்கலாம் என்ன சென்டிமீட்டர் வர்க்கத்துல இருக்குது. அப்ப நீளம்னு சொல்லி என்ன செய்யும் எங்களுக்கு 6 சென்டிமீட்டர் ஆக வரும். அலைகள் என்ன செய்றீங்க மறக்காம கவனிச்சு அலைகளை அப்டேட் பண்ண பாருங்க சார். அலைகளை தான் மிச்சம் எங்களுக்கு என்ன செய்வான்னு சொன்னா செய்வானுங்க. அப்ப என்ன வரப்போகுது கவிசன் 6 சென்டிமீட்டரா இருக்க போகுது. சரியானே விதுசியன் ரைட்டா அப்ப பாருங்க சார் என்ன வரும் உங்களுக்கு விதுசியன் 2 பேரும் விடைய போட்டுருக்கான் விதுசியாவும் கவிசனம் மட்டும் தான் விடைய போட்டுருக்கான். ஆனா இருக்கிறீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க குந்தி இருக்கிறீங்க என்ன செய்றீங்க விடைகளை போடுங்க சார். உன்னால முடியும் முடியாத எதுவும் இல்லை பிள்ளையா இருந்தாலும் உருப்பிடி தெரியல பிள்ளையா இருக்கீங்கன்னா வாசிக்கிறது என்ன பிள்ளையாம ஆன்சர் போடுறீங்க சரியா போடுறீங்க ஆன்சர் நான் என்ன செய்யணும் வாசிக்கிறேன் பிள்ளையா போடணும் பிரச்சனை இல்லை சார். அடுத்தது பாத்துக்கொண்டு பண்ணை ஒன்றில் 10 மாடுகளும் 10 மாடுகளுக்கு 2 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்தா பண்ணை ஒன்றில் 10 மாடுகளுக்கு 2 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்தது. ரைட் அப்ப அந்த உணவின் அளவை நாங்க இங்க பார்க்க போறோம். எனக்கு உணவின் அளவை நாங்க பார்க்க போறோம். சரியா அப்ப உணவின் அளவை நாங்க பார்க்கல என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிதானே குரூப் லிங்க குரூப் லிங்கா குரூப் லிங்க் குரூப் நீங்க எப்படி வந்து நீங்க ஜாயின் பண்ண சூம் கிளாஸ் உடைய வந்து குரூப் லிங்க் வந்திருக்குண்டா. அப்படி இல்லாட்டி ஒரு ஆள் வந்து அந்த கீழே அந்த உங்களோட ஜூம் கிளாஸ் ஐடி வந்து அதுல ஒரு குரூப் லிங்க் வந்துருங்க எனக்கு எடுத்து சட்ல இருக்கா போட்டுருக்கா அவங்களுக்கு போட்டு விடுறது. யாராச்சும் இருந்தேன்னு சொன்னா அதை காப்பி பண்ணி இருக்கேன் எனக்கு சட்ல போட்டு விடு. இப்போ ஒரு வாரம் நான் போட்டு விடுறேன். சரியா ஓகேயா சரி அடே அடே இது என்ன செய்ய ஒவ்வொருத்தரும் ஜூம் லிங்க்ல வேறுண்டா அதுல பார்த்து குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளு சரியான என்ன வரப்போது எங்களுக்கு ரைட் ஓகே சரியான அப்ப என்ன பண்ணை ஒன்றில் 10 மாடுகள் 2 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்ததா சரி பண்ணை ஒன்றில் வந்து 10 மாடுகள் 2 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்தா அப்ப நான் என்ன செய்ய உணவின் அளவு நாங்க ஃபர்ஸ்ட் 10 மாடுகளுக்கு 2 நாட்களா அப்ப இதுதான்டா இந்த இதுல வந்து உனக்கு இப்போ ஒருவேளை உனக்கு இந்த கன்செப்ட் தெரியாடி நீ என்ன செய்யறான்னு சொன்னா இது ஒரு வடியா கவனிச்சு கொண்டு எங்களுக்கு பெரும்பாலும் வந்து இப்ப அந்த கன்செப்ட் மாத்திரானு கொஞ்சம் வித்தியாசமா மாத்திரானுங்க இப்ப என்னன்னு சொன்னா முதல் கேள்வியில எப்படி இருக்கும்னு சொல்றேன் இந்த மனித நாட்கள் அமரைகளை முன்னுக்கு என்னென்ன இலக்கம் தாராங்களோ அது எல்லாத்தையும் பெருக்கி போட்டு கடைசியா வர இலக்கத்தால பிரிப்போம். அதான்டா வளமையா மாறுது இப்ப கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டாங்க முன்னுக்கு என்ன ஒரு அளவு சொல்லி ஆலோசனை இப்ப மாட்டுக்கு இருக்கிற அளவு என்ன மாட்டுக்கு இருக்கிற உணவு அளவு நாங்க காணணும் பிறகு என்ன செய்யறோம் மாடுக்கு பிற நாளைக்கு மேயுது அதுக்கு பிறகு என்ன மேயல அதுக்கு பிறகு 2 3 மாடை வந்து சேருது. அப்ப அந்த கேள்வி அவன் கன்செப்ட் எல்லாரும் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோட எங்களை பழைய இதுல வந்து ரைட் ஓகே முதல் இருக்கிற 2 பெருக்கிறாள் கடைசியா இருக்கிறாள் பிரிக்கிறாள் விட வருதுன்னு சொல்லி எல்லாருமே போட விழிக்கிட்டாங்க. அப்ப அவன் கன்செப்ட் மாத்திட்டாங்க இப்ப கொஞ்சம் வித்தியாசமா அதே மாதிரி தான் நீங்க
பாருங்க, பண்ணை ஒன்றில் 10 மாடுகளுக்கு 2 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்ததாம். அப்ப உணவின் அளவை நாங்க பார்க்கையில மாடுகள் எங்களுக்கு மாடுகள் நாட்கள் வச்சு பார்க்கணும். உணவின் அளவை நாங்க பார்க்க போறோம். உணவின் அளவு என்ன செய்யணும்னு சொன்னா, மாடுகள் நாட்கள்ல 10 மாடுகளுக்கு 2 நாட்கள்னு சொன்னா 10யும் 2யும் பெருக்க போறோம். 10யும் 2யும் என்ன செய்ய போறோம்? பெருக்க. அப்ப என்ன வரப்போகும்னு சொன்னா 20 மாடுகள் நாட்கள். மாடுகள் நாட்கள் என்பதுல வருது 20 மாடுகள் நாட்களுக்கு அந்த மாரி வருது. அதுக்கு பிறகு குறித்த ஒரு நாளில் வந்து 6 மாடுகள் வேறொரு பண்ணைக்கு மாற்றப்பட்டது. அப்ப என்ன செய்றாங்க? குறித்த ஒரு நாள்ல வந்து 6 மாடுகள் வந்து வேறொரு பண்ணைக்கு எஞ்சிய மாடுகளை குறித்த ஒரு நாளில் 6 மாடுகள் வேறொரு பண்ணைக்கு மாற்றப்பட்டது. எஞ்சிய மாடுகளுக்கு மிகுதி உணவு எத்தன நாளுக்கு போதும்னு கேட்டிருக்காங்க. குறித்த ஒரு நாளில் கேள்வியில சின்ன குழப்பமே என குறித்த ஏதோ ஒரு நாள்ல மாத்துறாங்களாம். ஆனா, அது எந்த நாள்ல மாத்துறாங்கன்றதான் எங்களுக்கு தெரியல. 2 நாட்களுக்கு போதுமான நாடான்னு இருக்காம். அப்ப ஒரு நாளைக்கு பிறகு மாத்துறாங்களா? இல்ல என்னது என்ன காரணத்துக்கு கேட்கிறாங்கன்னு தெரியுது. அப்ப என்ன குறித்த ஒரு நாள்ல வந்து இப்ப என்ன எங்களுக்கு ஒரு 12 வந்து 10 மாடுகள் 2 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்குதாம். அப்ப அந்த நாளே பிடிச்சு மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்ல கன்செப்ட் அதான் இருக்கு. அந்த நாளே பிடிச்சு என்ன செய்வாங்க 6 மாடுகள் வேற ஒரு பண்ணைக்கு மாத்தப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னதுல வந்து ஒரு நாளைக்கு பிறகு என்று சொன்னா, அதனால குறித்த ஒரு நாளைக்கு பின்னர் என்று சொன்னா, அதையும் நாங்க ஒருக்கா இந்த கேள்வியில வந்து வித்தியாசமா வந்திருந்தேன் சொன்னேன். கேள்வி சின்ன எஞ்சிய மாடல் சொன்னேன். சின்ன மாற்றம் இருக்கிறதால நான் அந்த 2 நேர்ல உனக்கு செஞ்சு சொன்னேன். ஒருவேளை எங்களுக்கு இந்த மாடு இப்படி அளவு இருக்குது. முதல் நாள் எங்களுக்கு மாற்றப்பட்டா. முதல் நாள் எங்களுக்கு என்ன 6 மாடுகளும் முதல் நாள் எங்களுக்கு மாற்றப்பட்டதுன்னு சொன்னா, எஞ்சி இருக்கிற உணவின் அளவு வந்து எவ்வளவு நாளைக்கு காணும்னு கேட்டா, நானே எஞ்சி இருக்கிற மாடு எத்தன 6 மாடுகள் போயிட்டு. அப்ப மிச்சமா இனி உண்ண போற மாடுகள் எத்தன இருக்க போகுது எங்களுக்கு 6 போனா? மிச்சம் 4 தானே எங்களுக்கு அங்க உண்ண போகுது. அப்ப உணவின் அளவு எங்களுக்கு என்ன இருக்க போகுது? 20. அப்ப 20 மாடுகள் நாட்கள்ன்றத நாங்க என்ன செய்ய போறோம் எங்களுக்கு? 4 மாடுகளாக பிரிச்சு விட்டோம்னு சொன்னா, என்ன வரப்போகுது எங்களுக்கு? மிச்சமா இருக்கிற அந்த அதாவது அந்த 6 மாடும் போச்சுன்னு சொன்னா, மிச்சமா இருக்க 4 மாடுக்கும் என்ன எங்களுக்கு 5 நாட்களுக்கு போதும். 2 நாட்களுக்கு இருந்து 5 நாட்களுக்கு போதும். அதனால ஒருவேளை எங்களுக்கு கேள்வி வந்து இப்படி இல்ல. அதனால ஒரு நாளைக்கு பிறகு முதல் 2 நாட்களுக்கு தான் உணவு இருக்குது. ஆமா. அப்ப ஒரு நாள் என்ன செய்யுது எங்களுக்கு? ஒரு நாளைக்கு பிறகு தான் அத மாத்தி விட்டாங்கன்னு சொன்னா, அப்ப எதுக்கு பிறகு என்ன மாரி அது இப்போ என்ன மீதிமான உணவு வந்து எவ்வளவு நாட்களுக்கு போதுமானதுன்றத நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அப்படி ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். இத விட வருதா இல்லையான்னு பார்ப்போம் ஒருக்கா. அப்ப இவட வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, தசமத்துல வரல பாவான். அவன் கேட்ட கன்செப்ட் வந்து இதாத்தான் எங்களுக்கு இருக்கணும். ஒருவேளை என்ன சொன்னா எங்களுக்கு, ஒரு முதல் நாள் வந்து எல்லா மாடும் என்ன செய்யுது, அந்த பட்டிக்கு தான் நிக்குதுன்னு சொன்னா, அப்ப ஒரு நாள் வந்து என்ன செய்யும் அந்த மாடுகள் சாப்பாட்ட சாப்பிட போகுது. அப்ப ஒரு நாள்ல எவ்வளவு சாப்பாடு சாப்பிடும்னு சொன்னா, எத்தன மாடு? 10 மாடு இருக்குது. எத்தன நாள்? ஒரு நாள். அப்ப என்ன எங்களுக்கு 10 மாடுகள் நாட்கள்ன்ற சாப்பாடு என்ன செய்யும் சாப்பிடப்பட்டிருக்கு. அப்ப எஞ்சி இருக்கிறது எவ்வளவுன்னு பார்த்தா எங்களுக்கு 20ல 10 போனா மிச்சமா 10 தான் இருக்க போகுது. அப்ப 10 மாடுகள் நாட்கள்ன்ற உணவு என்ன மிச்சமா இன்னும் இருக்க போகுது. அப்ப இப்ப அங்க எத்தன மாடு அங்க நிக்க சாப்பிட போகுதுன்னு கேட்டா, எத்தன மாடு அங்க இருக்குது இப்ப? ஒரு நாளைக்கு பிறகு 6 மாடுகள வேற ஒரு பண்ணைக்கு மாத்திட்டோம். அப்ப அந்த பண்ணைக்கு நிக்கிறது 4 மாடு. 2 நாங்க என்ன செய்றோம்? அதே கன்செப்ட் தான் 10 என்ன எங்களுக்கு 2 தசம் என்ன எங்களுக்கு 5 இருக்க போகுது. 2.5. அப்ப என்ன எங்களுக்கு அந்த உணவு எத்தன நாளைக்கு காணும்னு சொன்னா 2 1/2 நாட்களுக்கு போதுமானது. என்ன எங்களுக்கு 2 1/2 நாட்களுக்கு போதுமானது. சரிதானே? ஆனா அவன் கேட்ட கேள்வி எங்களுக்கு கன்செப்ட் என்னன்னு சொன்னா வந்து, இப்ப இந்த மனித நாட்கள்ன்ற கேள்வி வந்து பெரும்பாலும் வந்து எங்கள் தசமானத்துல வாரதில்ல. ஆனா அவன் கேட்ட கேள்வி என்ன இப்ப 10 மாடுகள் 2 நாளுக்கு போதுமான உணவு இருக்குது. அப்ப என்ன செய்றான், அந்த உணவ இன்னும் சாப்பிடல. அவன் குறித்த ஏதோ ஒரு நாள்ல பிடிச்சு என்ன செய்றான், அந்த மாட்ட வந்து தூக்கி மாத்தி விட்டானுங்க. இப்ப ஏதோ ஒரு நாட்டுல என்ன செய்றான், மாட்ட வந்து பிடிச்சு 6 என்ன செய்றான், 6 மாட்ட தூக்கி அங்க வழியால போட்டான். அவன் மிச்சமா 4 மாடு தான் இருக்குன்னு சொன்னா, அப்ப 4 மாடு தான் அந்த 4 மாடுன்னா அந்த 20 மாடு நாட்கள்ன்ற உணவ வந்து சாப்பிட போகுது. அப்ப உனக்கு சிலவேள வந்து உனக்கு அப்படியே கேள்வியில டவுட் இருக்கும்னு சொல்லலாம். இப்ப என்ன செய்ற டெர்ம் எக்ஸாம்ன்றத பொறுத்தவரைக்கும் சில கேள்விகள் இந்த ஸ்கூலால தான் செட் பண்ணப்பட்டு வரும். அதனால சிலவேள மாகாணம் செட் பண்ணும். அப்ப ஏதாவது கேள்வியில உனக்கு குழப்பங்கள் இருந்தா, நீ தட்டி டீச்சர கூப்பிட்டு கேட்கறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிதானே? நான் நீ சிலவேள செய்வேன், உனக்கு இந்த கேள்வி உனக்கு ரைட் நல்லா செய்வேன். சரிதானே? இப்ப என்ன செய்ற? நீ ஒரு என்ன செய்ற? ஒரு 40 மார்க்ஸ் தான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். என்னால வந்து இந்த கேள்விய வந்து பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும். ஆனா என்ன, உன்ன விட நல்லா படிக்கிறவன் 90, 100 எடுக்கிற ஒருத்தன் இருப்பான். சரிதானே? அப்ப அவன் இருக்கையில உனக்கு என்ன செய்ற? அட அவனே அந்த கேள்விய கேட்கல. ஐயோ! எனக்கு நான் என்னடா கேட்கிறேன்னு சொல்லி உனக்கு அந்த ஒரு இது சரிதானே? உன்னைய நீ என்ன தாழ்த்தி யோசிப்ப. நான் ஏற்கனவே 40, 20 மார்க்ஸ் தான் எடுக்கிறேன். என்னடா தட்டி கேட்கிறேன். அதெல்லாம் விடு. சரிதானே? அதெல்லாத்தையும் விட்டுரு. சரிதானே? அவன் அவன் என்ன செய்வான் சில வேள, அவன் 2 பேர்லயும் சில வேள செஞ்சு போட்டு போயிருவான். சரிதானே? அப்படின்னு செய்வான். அப்படி இல்லாட்டி என்ன செய்வான், அவன் வந்து அழுதுக்குள்ள இருந்தாலும் டீச்சர் என்ன செய்வான், மார்க்ஸ போட்டு விட்டுருவான். அப்படி இல்லாட்டி அவன் சரியா தான் செஞ்சிருப்பான் அன்னைக்கு போட்டு, அவனையும் சரியா போட்டு, உனக்கு என்ன செய்ற இந்த கான்செப்ட்ல வந்து நீ வித்தியாசமான கான்செப்ட்ல செஞ்சு உனக்கு பிழைய போட்டு போயிருவான். அதான் வழமையா நடக்குது ஸ்கூல்கள்லாம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அப்படியான விஷயங்கள் நீங்க தட்டி கூப்பிட்டு கேட்டு உனக்கு திருப்தியா செஞ்சு கொடுங்க. ஏன்னா உனக்கு எடுக்க போற அந்த மார்க்ஸ்ல தான்.
அதுக்காக ஃபைனல் எக்ஸாம் எங்க கோயில்காரன் சொன்னா ஃபைனல் எக்ஸாம் போயிட்டு தட்டி கூப்பிட்டு நிக்கிறது இல்ல. ரைட்டா? அப்ப அடுத்து பாருங்க, முக்கோணி ஏபிசி. அதனால 2 முக்கோணி வந்து ஏபிசி என்ற ஒரு செங்கோண முக்கோணியா இருக்குது. அதே மாரி பாருங்க, முக்கோணி பிடி. இதான முக்கோணி பிடியும் ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப செங்கோண முக்கோணி எங்களுக்கு முதலாவது எங்களுக்கு கன்செப்ட் என்ன தெரியும்னு சொன்னா, முக்கோணி வந்து ஒருங்கி செய்ற எங்களுக்கு முக்கியமான நிபந்தனைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீ என்ன ஒருங்கி செய்ற நிபந்தனை கேட்டுருக்காங்க. அப்ப அந்த ஒருங்கி செய்ற நிபந்தனைய நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா, என்ன மாரி வரும்ன்னு சொன்னா எங்களுக்கு, முதலாவது நிபந்தனை நாங்க பார்த்தோம்ன்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா அப்படிங்கிறது, பக்கம், பக்கம், பக்கம்ன்றது என்ன எங்களுக்கு ஒரு முக்கோணில 3 பக்கமும், பிறிதொரு முக்கோணில இருக்க 3 பக்கமும் சமனா இருக்கும்ன்னு சொன்னா, அந்த முக்கோணி என்ன இவங்களுக்கு ஒன்றுக்கு ஒண்ணு ஒருங்கி செய்யும். என்ன செய்யும் எங்களுக்கு ஒருங்கி செய்யும். சரிதானே? ரைட். அதே மாரி. அதே மாரி எங்களுக்கு இன்னும் ஒண்ணு என்னன்னு சொன்னா எங்களுக்கு, ரைட் வேற என்ன செய்யணும் இந்த விடையில இந்த கிவ் குடுக்குறதுக்கு அதுக்கு மெசேஜ் போட்டுருக்கனால வர சைலன்ஸா போட்டு. வேற என்ன எங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னு சொன்னா, என்ன எங்களுக்கு பக்கம், கோணம் பக்கம் பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன கோணம் கோணம் பக்கம் பண்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா என்னங்களே செம்பக்கம் செம்பக்கம் என்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விதத்திலயும் 3, 3 சம்பந்தப்படுது. இங்க செம்பக்கம் என்ற ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம். அப்ப செம்பக்கம் பக்கம் எப்ப வரும்னு சொன்னா, செங்கோண முக்கோணிகள பொறுத்தவரைக்கும் மட்டும் தான் செம்பக்கம் பக்கத்த எடுக்கலாம். மற்ற முக்கோணிகள நாங்க எடுக்கையில நாங்க யோசிக்கணும் என்ன எங்களுக்கு இந்த முக்கோணிகள போகணும். அவ செங்கோண முக்கோணி நான் ஃபர்ஸ்ட் நான் என்னத்த யோசிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த செம்பக்கம் பக்கம் என்ற ஒரு ஆள் வந்து என்ன ஒருங்கி செய்யறதுக்கு இருக்காரான்னு நாங்க ஃபர்ஸ்ட் தேடி பார்ப்போம். அப்ப அப்படி பாக்கல இங்க பாருங்க என்ன எங்களுக்கு எதிர் செங்கோண முக்கோணியா அதுக்காக ஒரே ஒரு பக்கம் தான் எங்களுக்கு சமன் காட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தை சமன் காட்டல. ஆனா என்ன எங்களுக்கு செம்பக்கம் வேணும். ஓகே செம்பக்கம் சமன் காட்டிட்டான். அப்ப இன்னும் ஒரு பக்கம் எனக்கு தேவை. ஆனா அந்த பக்கம் இங்க இல்ல. அப்ப நான் என்ன செய்யலாம் செம்பக்கம் பக்கத்துக்குள்ள போயிடல. அப்போ ஒன்றில் என்ன எங்களுக்கு பக்கம் பக்கம் பக்கத்துக்குள்ள போகலாமான்னு சொல்லி பாரு. நீ வழியா கவனி. இதை நான் வழியா கவனிச்சேன்னு சொன்னா உனக்கு ஒருங்கி செய்யற மெதட் தெரியும். எதுல ஒருங்கி செய்யாதுன்னு சொன்னாலும் கூட இதுக்கான விடையை நீ போட்டுட்டு போலாமடா. அவபாரங்களுக்கு செம்பக்கம் என்ற ஒரு பக்கம் என்ன செம்பக்கம் பக்கம் இருக்குது. செம்பகம் பக்கம் இருக்க. அப்ப இங்க 2 பக்கம் இருக்குது. ஆனா இங்க ஒரு பக்கம் தான் இருந்துக்கான். அப்ப ஒரு பக்கம் திரைக்குள்ள வந்து இந்த ஒரு பக்கம் எங்களுக்கு 2 பக்கம் சம்பந்தப்படுற 2, 3 பக்கம் சம்பந்தப்படுற எதுவுமே வந்து எங்களுக்கு வராது. அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு என்ன? பக்கம் 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 வர மாட்டார். பக்கம் கோணம் பக்கம் வர மாட்டார். செம்பக்கம் பக்கம் எங்களுக்கு செம்பக்கம் மட்டும்தான் இன்னொரு பக்கத்தை காணவே இல்லை. அப்ப அவர் தட்டினான். அப்ப எதுக்கு அவன் ஒருங்கி செய்ய போகுது கோணம் கோணம் பக்கத்துக்கு அவன் தான் ஒருங்கி செய்ய போகுது. ஏன்னா ஒரே ஒரு பக்கம் தான் எங்களுக்கு இருக்குது. ஒரே ஒரு பக்கம் தான் எங்களுக்கு தந்திருக்கு. அப்ப கோணம் கோணம் பக்கம் அப்ப என்ன ஒருங்கி செய்ய நிபந்தனைகளை குறிப்பிடுங்க. போனீங்கன்னா என்னதுல எங்களுக்கு அப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அரை மார்க்ஸ் வந்துட்டேன். 2 மார்க்ஸ்ல 1 மார்க்ஸ் வந்துட்டேன். எனவே கோணம் கோணம் பக்கம் அவ்வளவுதான் முடிஞ்சது. கேள்வி முடிஞ்சு. இனி என்ன ஏசிக்கு சமனான பக்கம் என்னன்னு கேட்டிருக்கான். அப்ப எனக்கு விட தெரியாட்டிக்கு எனக்கு ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன்டா. எனக்கு ஒருங்கி செய்ய எனக்கு தெரியும்னு சொன்னால் நிபந்தனைகள் எனக்கு தெரியறத வச்சுக்கோ நான் ஒரு மார்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன். அப்ப நிபந்தனை தெரிஞ்ச உனக்கு ரைட் அதுக்கு பிறகு என்ன உனக்கு நிபந்தனை செய்ய தெரிஞ்ச உனக்கு ஒருங்கி செய்யறது தெரியாதுன்னு சொன்னா தெரிய உனக்கு கேட்கறான். அப்ப இங்க வரங்களுக்கு இந்த என்ன தேவைன்னு சொன்னா இவரும் சமாந்திரம் தந்துச்சார். இவரும் எங்களுக்கு சமாந்திரம். அவ சமாந்திரம்னு சொல்லிக்கல என்ன உனக்கு என்ன உனக்கு தெரியும் உனக்கு ஒத்த கோணங்கள் எஃப் வடிவ கோணங்கள் சமன் ஒத்த கோணங்கள் சமன். அப்ப இவர் 90 இங்க ஒரு கோணம் அப்ப இவர் 90 இங்க ஒரு கோணம். அப்ப பாத்துக்கொள்ளு என்ன இருக்கு ஏசி வந்து எந்த கோணத்துக்கு அப்ப என்னன்னு சொன்னாங்க எனக்கு ஒருங்கி செய்ய பண்ண பிறகு ஒத்த உறுப்புகள் சமன் ஒத்த உறுப்புகள் சமன் சொன்னா அந்த பக்கத்துக்கு எதிர இருக்கிற கோணம் அதே மாதிரி இங்க நீ எந்த பக்கம் அடுத்த பக்கம் எந்த முக்கோணத்தை எந்த பக்கத்தை சொல்றியோ அதுக்கு எதிர இருக்கிற கோணம் சமனா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்யற எங்களுக்கு இதுல முதல் என்ன செய்யற கோணத்தை தான் படிக்கிற. இப்ப இந்த ஒருங்கி செய்யணும்னு சொன்னா இந்த கோணத்துக்கு எதிர என்ன பக்கம் இருக்குதோ அதேதான் எங்களுக்கு என்ன இருக்கும்னு சொன்னா அதே அங்கால இருக்கிற கோணத்துக்கு எதிரையும் இருக்க வேணும். அப்ப ஏசி என்ற பக்கம் வந்து எந்த கோணத்துக்கு எதிர அவர் இருக்கிறான்னு சொல்லி நான் பார்த்தேன்னு சொன்னா இந்த கோணம் இந்த ஒத்த கோணமாக ஒருங்கி சேர இந்த கோணத்துக்கு எதிரே இருக்கார். அப்ப அதே கோணம் இங்க எங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருக்கு. அப்ப அதுக்கு எதிர என்ன பக்கம் இருக்கு எங்களுக்கு பி என்ற பக்கம் விளங்குதா. அப்ப இதுக்கான விடை என்னடா பி. சரியான ஏன் சரியான விடைய போட்டு பாப்போம் பி. உம் சரி, போட்டேன்.
வெரி குட். ஏழாவது கேள்வி, ஏழாவது கேள்வி என்ன எங்களுக்கு? சீரான வேகத்தில் நீரை, அப்ப இத வீத கணக்கு என்னதுங்களே? வீத கணக்கு. வீத கணக்குன்னு சொன்னா அதுக்கு எப்படி விடையை நாங்க எடுக்கலாம்னு சொல்லி டக்குன்னு இருக்கான விடையை சொல்லு பார்ப்போம். என்ன மாதிரி இதுக்கான சீரான வேகத்துல என்ன செய்ய நீர் பாயுது என்ன மாதிரி எங்களுக்கு வேணும். இதுல கன்செப்ட் உனக்கு என்ன எங்களுக்கு? வீதம்னு சொன்னா எங்களுக்கு அது இது தேவையில்லை. எங்களுக்கு சும்மா என்ன எங்களுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறோம் எங்களுக்கு நுண்ணறிவு கணக்கு தானே. எங்க 5ஆம் ஆண்டு நாங்க படிச்சு வந்து நாங்க 5ஆம் ஆண்டு கணக்கு. அப்படி வீதம் சமன் எங்களுக்கு சமன்பாடு நாங்க பார்த்தோம்னு சொன்னா கனவள எண்கள் நேரம். கதிசமன் என்ன எங்களுக்கு? கதிசமன் இதுல இந்த கல்யாணம் ஆகுது. நான் ஒன்றில் வந்து வீதத்தை கேட்பான், இல்லாட்டி கதியை கேட்பான். கதிசமன் என்ன எங்களுக்கு? தூரத்துக்கு நேரம். கதிசமன் என்ன எங்களுக்கு? தூரத்துக்கு நேரம். வீதம் சமன் என்ன எங்களுக்கு? கனவளவு. கனவளவின் நேரம். கனவளவின் நேரம். ரைட். இப்படி இருக்கைகள அப்ப எங்களுக்கு கனவளவோ எங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொல்லி பாருங்க. சீரான வேகத்துல வந்து நீர் என்ன வழியேறும் குழாய் ஒன்றில் மூலம் தாங்கி ஒன்று முற்றாக நிரம்புது. முற்றாக நிரம்புறது 20 நிமிடம் எடுக்கும். அவ்வாறான 2 குழாய். எவ்வாறான அதே வேகத்துல பாயிர 2 குழாய். அப்ப அரைவாசி நிரப்புறதுக்கு எடுக்கிற காலம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன்? என்னவாக இருக்கும்னு நினைக்கிறேன்? சொல்லு பாப்போம். வயசு எதுவும் விளங்காம இருக்காடா? துவாரகா கவிதை எங்களுக்கு என்னடாப்பா இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னா துவாரகா கவிசன் தான் எங்களுக்கு மார்னிங் கிளாஸ்லயும் விட சொல்றது, மற்ற கிளாஸ்லயும் விட சொல்றது. மிச்ச ஆக்கள் இன்னத்தை குந்தி பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால 10 நிமிடமா இருக்குமா, 5 நிமிடமா இருக்குமா? சசோனிகா நானே இப்போ ஒரு புதுசா இன்னொரு ஜீவன் வந்திருக்கு. பாவம் எவ்வளவு நாளைக்கு போடுறான்னு பாவம். என்னவா இருக்கும்? என்ன விட இருக்கு உனக்கு? இதுல வந்து 2 விட சொல்றாங்க நினைக்கிறேன். ஒண்ணு வந்து 5 நிமிடம் சொல்றாங்க, இன்னொன்னு 10 நிமிடம் சொல்றாங்க. அப்ப 10 நிமிடமாக இருக்குமா, இல்ல 5 நிமிடமாக இருக்குமா, இல்ல வேற எதுவும் விடையாக இருக்குமா? அது இந்த ஆப்ஷன் ரைட். இப்ப அந்த இதுக்குள்ள நாங்க போறதுக்கு முன்னால முபாரக் என்ன சொன்னா பாத்துக்கொள்ளு என்ன மாதிரியான கன்செப்ட் என்ன மாதிரி சொல்லி பாரு. இதுல பாருங்க எங்களுக்கு ஒரு குழாயால சில இப்ப என்ன செய்யணும்னு சொன்னாங்க எங்களுக்கு. இப்ப இதுல வந்து ஒரு குழாயால நாங்க நிரப்பி ஒரே அளவா தண்ணி பாயிடாது. இப்ப ஒரு இஞ்சால இருந்து ஒரே அளவா தண்ணி பாஞ்சுன்னு இருக்குது. அந்த ஒரே அளவா என்ன செய்யும் அந்த குழாய் ஒரு குழாயால நிரப்பிக்கல எங்களுக்கு அந்த முற்றா நிரம்பணும் எங்களுக்கு என்னது 20 நிமிடம் எடுக்குது. அப்ப எங்களுக்கு என்ன 20 நிமிடம் சொன்னா எங்களுக்கு என்ன கதை கேட்டுருக்காங்க எங்களுக்கு? அதாவது இவரை பாத்தீங்கன்னு சொன்னா அரைவாசியான நிரம்பணும். அப்ப அரைவாசி நிரம்பணும்னு சொன்னா அந்த ஒரு குழாயால நீ நிரப்பணும் சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு என்ன அரைவாசி நிரப்புறதுக்கு 10 நிமிடம் எடுக்கும். ஏன்னா அந்த ஒரு குழாயால நிரப்புறத 10 நிமிடம் எடுக்கும். அப்ப எங்களுக்கு இதுல கன்செப்ட் என்ன நடக்க போகுது எங்களுக்கு? இதே மாதிரி என்ன செய்யுது எங்களுக்கு? இதே மாதிரி பார்த்தேன்னு சொன்னா இன்னும் ஒரு குழாயாயம் அதுக்குள்ள வருதான். இன்னொரு வருதான். அப்ப இப்படி இருக்கைகளை பார்த்தேன்னு சொன்னா இங்க இருந்து என்ன எங்களுக்கு ஒரு நிமிடத்துல வந்து பார்த்தேன்னு சொன்னப்ப இதற்குள்ள இருந்து ஒரு நிமிடத்துல இப்ப இது இந்த கனால நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கனாவில நான் என்ன செய்ய ஒரு 10 லிட்டர்னு வச்சுக்கோளேன். அப்ப ஒரு குழாயால வந்து ஒரு நிமிடத்துல வந்து 1 லிட்டர் போடலாம்னு சொன்னா மற்ற அதே மாதிரிக்குள்ள தானே அதே மாதிரிக்குள்ள எங்களுக்கு இன்னொரு நிமிடத்துல என்ன செய்யலாம் எங்களுக்கு 1 லிட்டர் தானே என்ன. அப்ப 2 லிட்டரான் ஒன்று அந்த குழாயின் கனால 2 லிட்டரா என்னங்க அந்த தாயினால் 2 லிட்டரான்னு சொன்னா 2 டைப்பாயும் துறந்து விட்டா அது என்ன செய்யும்? இந்த குழாய் வந்து ஒரு நிமிடத்தை 1 லிட்டரை போட்டுரும். இந்த குழாய் வந்து 1 நிமிடம் 1 லிட்டரை போட்டுரும். அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு? 1 நிமிடத்திலேயே வந்து இவன் நிரம்பிடுவேன். சரி அரைவாசி என்ன செய்யும்? 2மே செய்ய போகுது. ஒரு குழாய்டா மட்டும்தான் என்ன செய்யும் எங்களுக்கு? முதல் 1 நிமிடத்துல 1 லிட்டர், திருப்பி இன்னொரு நிமிடத்துல 1 லிட்டர். அப்ப என்ன செய்யும் எங்களுக்கு? 2 நிமிடம் எடுக்குமங்க 2 குழாய். அப்ப இங்க 2 குழாயை பயன்படுத்தினதால வந்து என்ன எங்களுக்கு? இந்த வேலை வந்து சரியா அரைவாசியாக பிரிக்கப்பட போகுது. அப்போ ஒரு குழாய் வந்து என்ன செய்யும்? இங்கால 5 நிமிஷத்துல என்ன செய்யும் எங்களுக்கு? 2 குழாயும் சேர்ந்து 5 நிமிஷத்துல என்ன செய்யும்? விவரம் வந்து முடிச்சிருவேன். அப்ப இதுக்கான விடை எங்களுக்கு என்னவா இருக்கு? ஒரு நுண்ணறிவு கணக்கு தானே. இதுக்கு சமன்பாடெல்லாம் போட்டு நீ குந்தி இருந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப என்னவா இருக்கும்? 5 நிமிடங்களா இருக்கும். ரைட்? இப்போ 9வது கேள்வி. 9வது கேள்விய சிம்பிளாக தட்டுறதுக்கு நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிவிட்டேன். நான் என்ன திரும்ப திரும்ப சொன்னானா இல்லையா? ரைட்டா? ரைட். என்ன மாரி உனக்கு? 9வது கேள்வி என்று பாக்கி என்ன உனக்கு தெரியும் உனக்கு? 3 ஏவி என்னது போமாசி தான் கட்டுறாங்க. எங்களுக்கு போக்காப்பே வந்து இப்ப மிக மிக குறைவா தான் தராங்க. போக்காப்பே என்ற விஷயம் வந்து எங்களுக்கு என்ன பாடத்துல இருந்து தூக்கப்பட்ட காரணங்களால வந்து போக்காப்பே என்ற விஷயம் வந்து எங்களுக்கு மிக மிக குறைவிடா தருது. ஆனா போக்காப்பே வராதுன்றது இல்ல. போக்காப்பே வரலாம். பொது மடங்களில் இந்த பெரிய வரலாம் எங்களுக்கு. இந்த இடத்துல நாங்க இந்த போமசிய காணிக்கிறோம். போமசி காண தெரியலன்னு சொன்னா கூட வடிய கன்சர்வ பார்த்துக்கொள்ளு. என்ன ஆங்கில எழுத்து இருக்குன்னு பாரு. முதலாவது என்னென்ன ஆங்கில எழுத்து இருக்கு. என்னென்ன ஆங்கில எழுத்து ஏ இருக்கு, பி இருக்கு. அப்ப ஏய நாங்க போட போறோம். ஏய போட்டு என்ன செய்யணும்னு சொன்னா,
ஏல வந்து ரெண்டு வித்தியாசமான இது இருக்கீங்கள. ஏல வந்து யாருக்கு சுட்டி வந்து வலு வந்து யாருக்கு கூட. ஏல பாத்தீங்கன்னு சொன்னா ஏண்ட வர்க்கம் தான் வலு கூடவா இருக்கு. அப்ப கட்டாயம் வந்து ஏண்ட வர்க்கம் வரும். அதே மாதிரி இன்னொரு வந்து பி இருக்க. பிலயும் வந்து என்ன வலு கூட இருக்கணும்னா பி வர்க்கம். அப்ப ஏண்ட வர்க்கம் வரப்போது பி வர்க்கம் இருக்க போகுது. அப்படி இருக்கேக்கல்ல அடுத்து நாங்க பார்க்க போறது 3க்கு 2க்கு எங்களுக்கு 3க்கு 2 தானே. அப்ப 3க்கு 2க்கும் இலக்கத்துக்கு போகும்போது காண்ற பெரிய விஷயம் இல்ல. எங்களுக்கு ரெண்டுமே முதன்மைன்னு சொன்னா பெருக்கி விடுவோம் நேரடியா 3 2 6ன்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி நீ சைடுல போட்டு காணு 3 நாள் 3 2 பிரிக்க போற 3 பிரிவிட அப்ப என்ன செய்ய அப்படியே போகுது 2 பிரிவிட 3 திருப்பி என்ன செய்ய போற 3 நாள் பிரிக்க போற அப்ப என்ன 1 1. அப்ப என்ன வரப்போ எங்களுக்கு இவரை பெருக்கி விட்டா 3 2 6 ஆக இருக்க போகுது. அப்ப என்ன வரப்போ 6 ஏ வர்க்கம் பி வர்க்கமா இருக்கு. யார் யார் ஆன்சர் சொன்னது பார்த்துக்கொள்வோம். 6 ஏ வர்க்கம் பி வர்க்கம் ரைட். அப்ப இந்த இடத்துல பார்ப்போம். அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு சரிதானே என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு வளமையாக நாங்க கேட்கிற ஒரு ஆளை வந்து சரிதானே கேட்டு பார்ப்போம். என்னன்னு சொன்னா எங்களுக்கு எங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ற ஆன்சர் போடுற ஆளை வந்து இணைகரம் சம்பந்தமா வரைக்கல. இணைகரத்தின் இயல்புகள் என்னன்றதை நாங்க ஒரு கேட்டு பார்ப்போம். சரிதானே கவிசன் கிட்ட கேட்டு பார்ப்போம். கவிசன் ஒருக்கா மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லுங்க வாம இருக்கா. இணைகரங்கள்ல இயல்புகள் ஒரு சொல்லுங்க அப்ப. எதிரெதிர் பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக காணப்படும். ஓகே. மூலைவிட்டங்கள் பரப்பள இருசம உருடும். ஓகே. மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம உருடும். ஓகே. வேற இல்லையா. எதிரெதிர் கோணங்கள் சமன் சார். கோணம் சமன் வெரி ஓகே ரைட் பாவம் சரியானே ஓகே மீட் பண்ணி அவங்க பாருங்க இந்த இணையர சம்பந்தமா எங்களுக்கு இணையரத்த படத்தை கண்டாலே எங்களுக்கு இப்ப அவர் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து எங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொன்னா இணையத்துல என்ன கேள்வியுமே எங்களால் என்ன செய்யலாம் செஞ்சுட்டு போகலாம். இணையர மண்டங்களை விரைக்கல இப்ப பார்த்தோம்னு சொன்னா 10வது கேள்வியா இருக்கு 12வது கேள்வியா இருக்காது எங்களுக்கு என்ன 12வது கேள்வி இணையரம் ஆண்டு பார்த்தா இணையரமாய் தெரியல. சரி நான் வச்சுக்க நான் அப்புறம் பார்த்துக்கொள்ளும் எங்களுக்கு இங்க வந்து இணையரம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அவன் சொல்லியிருக்காங்க பீக்கு அரசு ஒரு இணையரமா. அப்ப இணையரம்னு சொல்லிக்கல எங்களுக்கு என்ன எங்களுக்கு தேவை. முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இணையரத்தின் இயல்புகள்ல வந்து முதல்ல வந்து ஒன்று வந்து சேர்த்து சொன்னீங்கன்னா நான் தனித்தனியா பிரிச்சு போவேன். முதலாவது வந்து எதிரெதிர உள்ள பக்கங்கள் சமன். எதிரெதிர இருக்கிற பக்கங்கள் எங்களுக்கு என்ன சமன் ஆயிருக்கு. அதே மாதிரி 2வது என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்களுக்கு எதிரெதிர இருக்க பக்கங்கள் வந்து ஒன்று கொண்டு சமாந்தரம். என்னங்களுக்கு ஒன்று கொண்டு சமாந்தரம் மடங்குதான் ஒன்று கொண்டு சமாந்தரம். எதிரெதிர கழிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் என்ன சொல்லணும்னு சொன்னாங்க எதிரெதிர வந்து எதிரெதிர இருக்கிற கோணங்கள் சமன். எதிரெதிர இருக்கிற கோணங்கள் சமன். இது வந்து எங்களுக்கு என்ன எதிரெதிர் சம்பந்தமானது. எதிரெதிர் சம்பந்தமான எதிரெதிர இருக்கிற பக்கங்கள் சமன். எதிரெதிர பக்கங்கள் வந்து சமாந்தரம். எதிர இருக்கிற கோணங்கள் சமன். அதே மாதிரி எங்களுக்கு மூளைவிட்டம் சம்பந்தமாக 2 மூளைவிட்டம் சம்பந்தமாக 2 ஒன்று வந்து மூளைவிட்டங்கள் என்ன செய்யும்னு சொன்னா அந்த பரப்பளை வந்து இது பிரிக்கும். அப்ப இந்த பரப்பளை வந்து எங்களுக்கு 100 சொன்னா இந்த மூளைவிட்டம் என்ன செய்யும் சொன்னா இங்க 50 பிரிக்கும். அதே மாதிரி அடுத்த மூளைவிட்டத்தை நாங்க சொன்னா அது என்ன செய்யும் சொன்னா இங்க 50 பிரிப்பாரு. அதைத்தான் சொல்றாங்க. அதே மாதிரி எங்களுக்கு என்ன மட்டும் என்ன சொல்லணும்னு சொன்னா மூளைவிட்டங்கள் வந்து ஒன்று இரு சம கூடும் என்று சொல்லப்படுது. இந்த மூளைவிட்டம் வந்து எங்களுக்கு என்ன ஒன்று அதாவது இந்த நடுவுல வந்து என்ன செய்யணும் சொன்னா அங்காலையும் இங்காலையும் சமகுண்டா பிரிக்கும். இந்த மூளைவிட்டத்தின் நீளம் எங்களுக்கு 20 சொன்னா இங்கால 10 இங்கால 10 ஆகும். இந்த மூளைவிட்டத்தின் நீளம் எங்களுக்கு என்ன 8 சொன்னா இங்கால 4 இங்கால 4 ஆகும் பிரிக்கப்படும். அதை சொல்றாங்க. அப்ப இதான் எங்களுக்கு என்ன இணைக்கிறதுனே இயல்பு. அப்ப இணையத்துல இயல்பு உனக்கு தெரியும்னு சொன்னா செகண்ட் பார்ட்ல நீ பார்த்தான்னு சொன்னா பார்ட் 2ல போயிருக்கல பி பார்ட்லயும் வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு தேட்டம் வரண்டா. தேட்டம் வரைக்குள்ள இந்த இணையரங்கள்ல இயல்புகளை வச்சுக்கொண்டு நீ என்ன செய்யலாம்னு சொன்னா அசால்ட்டா தட்டி விட போகலாம். அந்த தேட்டம் என்ற விஷயத்த ரைட் இவர்தான் எங்களுக்கு வரப்போன்னு சொல்லி இப்ப பாருங்க இங்க நான் இதுக்குள்ள போவோம். இனி இதில் கதைக்குள்ள போவோம். QS என்றவர் வந்து வரையப்பட்ட செங்குத்து QSக்கு வரையப்பட்ட செங்குத்து வந்து பிடியா. பிடியின் நீளம் வந்து வச்சா 4 சென்டிமீட்டர். நீளம் 4 சென்டிமீட்டர். அப்ப இணையத்தின பரப்பளவு இப்படின்னு சொன்னா QS இணையத்தின பரப்பளவு என்ன எங்களுக்கு 40 சென்டிமீட்டர். இப்பதான் நாங்க படிச்சாங்க என்ன இணையத்தின மூளைவிட்டம் என்ன செய்யும் எங்களுக்கு பரப்பளவை 2 சமமா பிரிக்கும். அப்ப இங்கால 20 இங்கால 20 அப்படின்னு பாக்கல எங்களுக்கு இந்த PSQன்றது எங்களுக்கு என்ன ஒரு முக்கோணி எங்களுக்கு ஒரு முக்கோணி. அப்ப முக்கோணின் பரப்பளவுக்கான சமன்பாடு போயிருக்கல என்ன சொல்றது எங்களுக்கு அரைதர அடிதர அடி என்று பாக்கல அடி யாரை வச்சு நாங்க கண்டுபிடிக்கணும்னு சொன்னா செங்குத்தை வச்சு நாங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த முக்கோணிக்கு செங்குத்து எங்க வரையப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த செங்கோணம் வந்து எங்க ஆக்குதோ அவர் தான் அடியாக இருக்கு. அதுக்காக கீழே இருக்கின்றதுக்காக அவர் அடி கிடையாது. எனக்கு கீழே இருக்கின்றதுக்காக அவர் அடி கிடையாது. அந்த முக்கோணில வந்து செங்குத்து யாருல ஆக்குறாரோ அவர் தான் எங்களுக்கு அடியா இருக்கும். அப்ப இந்த செங்கோணம் வந்து எங்க ஆக்குது SQல ஆக்குது.
அப்ப எஸ்கியூ தான் எங்களுக்கு அடி. செங்குத்தீரம் என்ன எங்களுக்கு 4. சமன் என்ன எங்களுக்கு அது நேரத்துல பரப்பளவு வேற பெருக்கெடுக்க என்ன வேணும்னு சொல்லி எங்களுக்கு 20 வருமே. அதான் அரைவாசி அப்படிங்கிற ரெண்டமா இல்லையா? 20 இருக்கும். அப்ப சுருக்கணும்னு சொன்னா ஈரோண்டு ஈரெண்டு பெருக்கிற நீங்க வந்து பிரிச்சா எஸ்கியூ வந்து எங்களுக்கு என்னவா இருக்கும் 10 சென்டிமீட்டர். அவன் கேட்ட நிழல் என்ன எங்களுக்கு எஸ்கியூ என்ன நிலைஞ்சாதான் 10 சென்டிமீட்டரா விளங்குதா? அடுத்து போவோம் 16 கேள்விக்குள்ள போவோம். இங்க பாருங்க பூஜ்ஜியம் தான் தீர்க்கட்டாம் சரிதானே? அவ இதுக்கான ஆன்சர் சொன்னா ஈவனில் மாறன்னு பார்த்தா ஹேமமிதா தசோனிகா துவாரகா சரிதானே? திரும்ப திரும்ப 4 பேர் தான் வருது. ரைட். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா எக்ஸமன் 2 எக்ஸமன் சொன்னா பூஜ்ஜியத்தை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி தீர்க்கட்டாம். தீர்க்கன்னு சொன்னா எக்ஸுக்கான பெருமானத்துக்கு வேண்டாம். அப்ப எங்களுக்கு எப்ப பூஜ்ஜியம் வரும்னு சொன்னா ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால பெருக்கினா பூஜ்ஜியம் வரும். இல்லாட்டிக்கு என்ன எங்களுக்கு பூஜ்ஜியத்தை இன்னொரு இலக்கத்தால பெருக்கினாலும் எங்களுக்கு என்ன பூஜ்ஜியம் வேற. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் எங்களுக்கு பெருக்கப்படுது. ஒன்றில் எங்களுக்கு இந்த எக்ஸ்ன்றது பூஜ்ஜியமாக இருந்தா எங்களுக்கு என்ன எக்ஸ்ன்றது வந்து பூஜ்ஜியமாக இருந்தா இங்கால பக்கம் இருக்கிற இலக்கமாக இருந்தா பெருக்கைகள் பூஜ்ஜியம் வரும். அப்படி இல்ல 2 எக்ஸ் கொண்டு பூஜ்ஜியமாக இருந்தா இலக்கம் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கம் எக்ஸ் வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு இலக்கமா இருந்தா பெருக்கைக்கு என்ன செய்யும் பூஜ்ஜியம் வரும். அப்ப ஒன்றில் எங்களுக்கு என்ன எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன பூஜ்ஜியமா இருக்கணும். இல்லாட்டிக்கு 2x-1 சமன் பூஜ்ஜியமா இருக்கணும். வேண்டா இது எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் நேரடியா வந்துட்டு கழிபடுற ஒன்று என்ன செய்யும் அந்த கூட்டு படைக்க 2x சமன் 1 இருக்கும். பெருக்கிற என்ன செய்யும் பிரிக்க போதா எக்ஸ் சமன் என்னடா அப்ப எங்களுக்கு 1/2 இருக்கும். எக்ஸ் சமன் என்னவா இருக்கும் எங்களுக்கு 1/2 இருக்கும். அப்ப விட வந்து எக்ஸ் சமன் பூஜ்ஜியம் எக்ஸ் சமன் 1/2 விளங்குதோ? அவ்வளவுதான். அடுத்த கேள்வி 12வது கேள்வி. சின்ன சின்ன கேள்வியில சட்டு புட்டு அடிபடு போவோம். குறியில் தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப இரு சமபக்க முக்கோணியை பெயரிட்டான். அதில் சமனாகும் பக்க சோடியை எழுதிட்டான். அவங்களுக்கு ஒரு தரப்பட்ட இரு சமபக்க முக்கோணி 2 சமபக்க முக்கோணியை அப்ப 2 சமபக்க முக்கோணிகளுக்கு சமபக்கத்தை நாங்க காணணும்னு சொன்னா என்ன எங்களுக்கு சமனான பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் சமன். அதே மாதிரி சமனான கோணங்களுக்கு எதிர உள்ள பக்கங்கள் எங்களுக்கு என்ன மரதுல வந்து சமன். அப்ப இந்த முக்கோணில வந்து எந்த 2 கோணம் சமனா இருக்குன்னு பாக்குறீங்களோ அவர் எங்களுக்கு என்னவா இருக்க சொன்னா அந்த சமனான கோணத்துக்கு எதிர உள்ள பக்கங்களை பிடிச்சுக்கணும் சொன்னா சமன். அப்ப என்ன இரு சமபக்க முக்கோணியை பேரிட அவன் யார் இதுல இரு சமபக்க முக்கோணின்னு சொல்லி நாங்க பேரிடப்போம். அப்ப அதுக்கு என்ன சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா இவர் சமாந்திரம் சொல்லிக்காங்க. இவர் சமாந்திரம் ஏண்டா நேய கோணங்கள்ட கூட்டுத்தொகை எங்களுக்கு என்னவாக மாறும்னு சொன்னா 180 மாறும். அப்ப அதுக்கு மேல இவரை யாருன்னு கண்டுபிடிக்கும் என்ன எங்களுக்கு இவர் 65 இவர் 60 சொன்னா இவர் என்ன எங்களுக்கு 55 இருக்கும். எவ்வளவு 55 இருக்கும். அப்ப இவர் 65 சொன்னா இவரங்களுக்கு என்னவா இருக்க போது எங்களுக்கு அதே தான் எங்களுக்கு என்னவா இருக்கும் நேர்கோணம் கூட்டத்தை 180 சொன்னா இது முக்கோணியில் ஆக்கோணம் கூட்டத்தை 180 வச்சு பாத்துனாங்க. அப்ப இவரும் என்ன எங்களுக்கு 55 இருக்கும். அப்ப இவர் 55 இவர் 55 இங்கால பக்கம் கோணங்களுக்கு கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதே பாருங்க இந்த முக்கோணில பாத்தீங்கன்னு சொன்னா 65 55 60 அப்ப இவர் எங்களுக்கு என்ன ஒரு சமனில் பக்கம் முக்கோணி எல்லா கோணங்களும் வேற வேறையாக இருந்தா அந்த பக்கங்களும் என்ன செய்யும் நீளங்கள் வந்து வேற வேறையாக இருக்கும். அப்ப இங்க நீ பார்த்தேன்னு சொன்னா என்ன எங்களுக்கு 2 பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன எங்களுக்கு 55 55 2 பக்கம் பிடிச்சிட்டோம். அப்ப முக்கோணி எதுன்னு கேட்டா எங்களுக்கு ஏபிடி. ஏபி 2 கேள்வி கேட்டுருக்கான். அப்ப நீ என்ன செய்யற சமபக்க பக்கத்தை மட்டும் எழுதிட்டு வந்தேன்னு சொன்னா 1/2 மார்க்ஸ் தான் போடுவாங்க. வடியா காட்டிக்கொள்ளு. முக்கோணியை பேரிடுக அதில் சமனான பக்க சோடி அப்ப என்ன சமனான பக்க சோடி ஏபி சமன் என்ன இருக்குமே சமனான கோணத்துக்கு எதிர உள்ள பக்கங்கள் சமன்தால அப்ப ஏபி சமன் என்னவா இருக்கும் எங்களுக்கு ஏடியா இருக்கும். ஏபி சமன் அப்ப 2 கேள்வி இருக்குது. இதுக்கு 1 மார்க்ஸ் போடுவான் இதுக்கு 1 மார்க்ஸ் போடுவான். இதை மட்டும் இல்லைன்னு சொன்னா 1 மார்க்ஸ் இதை மட்டும் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். அப்ப கவனிச்சு நீ தான் செய்ய வேணும். கேள்விகளை அறுத்துறது தெளிவா வாசி. எங்களுக்கு கணிதத்துல மார்க்ஸ் 100 மார்க்ஸ் இல்லாம எப்படி போவோம்னு சொன்னா இதாலதான் போவோம். சொன்னேன் கேள்விகளை நாங்க அறுத்துறது வாசிக்க மாட்டேன். நாங்க எங்களுக்கு தான் தெரியும் தானே ஸ்கூல்ல வந்து இப்ப டீசன்ல வந்து பார்த்தா இவன் செய்யறான். இப்ப பாத்தீங்கன்னா கவிசனுக்கு சொல்லுவோம் நான் கவிதை செய்யறான் புழுறது புளி புளி வேண்டிய அவரை வந்து பெருமை தட்டிவிட வேண்டியா எக்ஸாம் போயிருக்கு அவருக்கு என்ன நினைக்க முடியும் நான் தலைவிக்கல வந்து நான் செய்வேன் தானே செஞ்சு கிளிப்பன் தானே என்ன மாதிரி இருப்பார். எங்களுக்கு கேள்வியில வந்து இருசமக்க முக்கோணிய பேர் மட்டும் மாற்றி போட்டு அடுத்த விட்டுட்டு வரும். அப்ப என்ன செய்யும் அங்க மார்க்ஸ் தர வேண்டிய மார்க்ஸ் என்ன செய்வாங்க குறைஞ்சு போகும். சென்டிமீட்டர் போடணும்னு சொன்னா சென்டிமீட்டர் போடாம கொள்ளலாம். எனக்கு தெரியும் தானே விட 4 போட்டு வருவான் விட்டுட்டு அவன் ஸ்கீம்ல என்ன போட்டுருப்பான் அவன் சென்டிமீட்டர் போட்டா நீ மார்க்ஸை போடு இல்லன்னு என்ன செய்யறா பாட்டு இப்படி எப்படி என்ன இப்ப கணிதம் வந்து அப்படி ஈஸியா வந்துட்டு அப்ப உனக்கு எப்படி மார்க்ஸ் குறைக்கலாம்னு சொன்னா இப்படித்தான் உன்ன மார்க்ஸ் குறைக்கலாம். ஒரு கேள்விக்கு 2 கேள்வியை வச்சு போட்டு செஞ்சா தான் நீ என்ன செய்ய ஒரு கேள்வி கூட எழுதிட்டு போவ அப்ப ஒரு மார்க்ஸ் குறைக்கலாம்.
சென்டிமீட்டர் போட மாட்டேன், பாகு போட மாட்டேன். அப்பதான் உனக்கு என்ன செய்யலாம், மார்க்ஸை குறைக்கலாம். அதுதான் அவனுக்கு தெரியும். நான் அப்ப அதைத்தான் பார்ப்பானு. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா சுருக்கட்டா. அப்ப எக்ஸ் இருக்குது, 3 எக்ஸ் இருக்குது. என்ன தேவை எங்களுக்கு? போமஸ் தேவை. இப்பதான் நாம பார்த்துட்டு வந்தாங்களே, எக்ஸுக்கு 3 எக்ஸுக்கு என்னடா போமஸ் எங்களுக்கு? எங்களுக்கு போமஸ் பார்த்தோம்னா என்ன, ஆங்கிலத்துல பார்த்தோம்னா எக்ஸ் தானே இருக்குது. அடுத்து இங்க 3க்கு இங்க 1 இருக்குது. அப்ப 1க்கு 3க்கு போமஸ் என்ன எங்களுக்கு? 3 தான்டா. இதுக்கு பதிலா நீ என்ன செய்ய, கஷ்டப்பட்டு நீ என்ன செய்ய, தரைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அப்ப போமஸ் என்ன எங்களுக்கு? 3x கண்டுபிடிச்சிட்டா போமஸ் 3x. அப்ப என்ன எங்களுக்கு கீழ எங்களுக்கு 3 இருக்கணும். சரி, எங்களுக்கு கீழ 3 இருக்கணும். அப்ப இங்க என்ன இருக்குது? எக்ஸ் தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? கீழ வந்து 3 அளவு இருக்கும். கீழ 3 அளவு இருக்குன்னா மேலே என்ன செய்யணும்? நாங்க 3 அளவையும் சமவெளி பின்னமா தான் சொல்லுது. என்ன செய்யற? கீழ நீ பகுதி எண் எந்த இலக்கத்தால பிரிக்குதோ அதே நீ என்ன செய்யணும்? தொகுதி எண்ணையும் பெருக்கணும். தொகுதி எண் எந்த இலக்கத்தால பிரிக்குதோ அதே பகுதி எண்ணையும் பெருக்கணும். அப்ப என்ன செய்ய எங்களுக்கு 3 2 6 சாக என்ன இங்க 3x தான் இருக்குது. அப்ப இங்கேயும் 3x தான், பிரச்சனை இல்லை. மேல உள்ள அப்படியே தூக்கி போடும். அப்ப என்ன வரப்போகுது? 7 3dx 7 3dx. என்ன 7 என்ன இருக்க போற? 3dx. இதுல விடைய மாறா சொல்லலாம் இருக்காங்களா? பாவம். புதுசா எதுவும் பேர் வந்திருக்கா? ஃபசாஹா. ஃபசாஹா. சரியான உச்சரிப்பு. ஃபசாகா. ஃபசாகா. புதுசா ஒரு ஜீவன் வந்திருக்கா? வெரி குட். சரியான மிச்சம் பாவமே. அடுத்தது சொல்றான்னு பாப்போம். சரியானே? ரைட். மற்ற முடியும் என்ன செய்யற? தேவாரமான திருச்சிட்டம்பலம் சொல்றேன். தேவாரம் தொடங்க திருச்சிட்டம்பலம் சொல்ற மாதிரி, முடியோட திருச்சிட்டம்பலம் சொல்ற மாதிரி தான் மற்ற 3 பேரும். 10 மாணவர்கள் கணித பாடத்துக்கு பெற்ற புள்ளிகளின் கூட்டுத்தொகை 670. நான் 10 மாணவர்கள் கணித பாடத்துக்கு 10 மாணவர்கள். சரியானே? 10 மாணவர்கள் கணித பாடத்துக்கு பெற்ற புள்ளி 670ன்னு சொன்னா, அப்ப என்ன செய்ய எழுதணும், என்ன செய்யறாங்க? அட இவ்வளவு ஒரு 67 மாசம் எடுத்து வைக்கிறாங்கடா பைத்தியானுங்களா! இவ்வளவு கஷ்டப்பட்டு படிப்பிச்சாலும் பாருங்க 25 பிஏ தான் எடுத்து வச்சு வந்துருக்காங்க அவங்களுக்கு. மேலும் 10 மாணவர் புள்ளிகள் இடையே வந்து 71. மேலும் இன்னொரு 10 மாணவர் 71. ஐ மீன் 20 மாணவர்கள் புள்ளிகள் இடையே காணட்டான். என்ன செய்யலாம்? பேசாம என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் நினைக்கிறவா சொல்லுவான். ஒன்றில முதல் 10 மாணவன் இடையையும் கண்டு போட்டு, இது இந்த இடையையும் கண்டு போட்டு 2வது வச்சு விட போறேன். சரிதானே? அப்படின்னு யோசிப்பேன். அதே நம்ம என்ன செய்யலாம் நாங்க? 10 மாணவர்களுக்கு 600 சொன்னா, அடுத்த எங்களுக்கு இடைன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப இடைன்றதும் உனக்கு ஸ்கூல்ல உனக்கு கண்ட சராசரி உனக்கு உனக்கு 9 பாடத்தையும் கூட்டி போட்டு பிரிச்சு விடும். உனக்கு என்ன செய்யும்? 99 மார்க்ஸ் வந்து நிக்க வேணாம். அப்ப சராசரியா பார்த்தேன்னா 99 சொல்லுவானே. அங்கே ஒன்று ஒன்று அந்த 1 மாசம் எங்க குறைஞ்சி கொடுத்தா மற்ற குறைஞ்சிருப்பேன். நீங்க மற்ற நாமள விட்டுருப்பேன். மற்ற எல்லாம் பாடம் வாங்கி தள்ளிருப்பீங்க. அவ என்ன செய்யறாங்க எங்களுக்கு? இப்ப சராசரின்னு சொல்லிருக்கீங்களா? என்ன செய்யறாங்க எங்களுக்கு? மொத்த பாடத்தையும் கூட்டி எத்தனை பாடமோ அத்தனை நாள் பிரிக்க அதான் எங்களுக்கு சராசரி. அதான இங்க இடைன்றது இங்க அதான். சரியா? ம். கொஞ்சம் தண்ணி குடியா. சரி, யாராவது அந்த பாரு இடையில வந்து பாப்பான். நித்ரோன்ட்டு வந்துருப்பான தெரியும். புளியங்களை காட்டி பார்த்துட்டு போக மாட்டேன் யாராச்சும். நானே சில கொஞ்சம் நித்திர வந்துட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அதுல படிப்பு முக்கியம் இல்ல தான். இவன் இருப்பாங்க. எனக்கு படிப்பு முக்கியம் இல்ல. என்ன 1 மணி நேரம் 1 மணி நேரத்துல மூடி வகுப்பா அப்படின்னு இருப்பாங்க கொஞ்சம் பேர். சரியா? சோ அப்படியே நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வரேன். நான் முடிக்கிறேன். ஆன்சர்ஸ் போட்டுருக்காங்க. மிச்சாங்க போடுறேன்னா போட்டுக்கொள்ளு. பாவம் என்ன நடக்க சொன்னாங்க. முதலாவது என்ன 10 அருண்ன்னு சொன்னா. இங்க பாருங்களேன். மேலும் 10 மாணவர்கள் 71. அப்ப என்ன செய்ய போறோம்? அப்ப இது என்னங்களுக்கு சொன்னா மாணவர் இடைன்றது 71 சராசரியாக ஒரு மாணவன் எடுத்த நம்ம அப்ப 10 மாணவன் சொல்லி பார்த்தா இவருண்ட மொத்த புள்ளிகள் பார்த்தேன்னு சொன்னா 71 தர 10 என்ன இருக்கு 710. அப்ப இங்க 710 இங்க எங்களுக்கு 670. அப்ப ரெண்டையும் கூட்டி விட்டோம்னு சொன்னா என்ன வரப்போது எங்களுக்கு 80 13 1380 இருக்கு. அப்ப 1380 சொன்னா என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு அந்த சராசரி காரணம் சொன்னா இப்ப இவ்வளவு யாருன்ற மார்க்ஸ் இருக்க போது எங்களுக்கு மொத்தமா 20 பேருங்க. அப்ப சராசரி இருந்தது மொத்த 20 பேர் மார்க்ஸ் என்ன செய்ய போறேன் 20 பிரிக்கிறேன். அப்ப 1380 நீ என்ன செய்யலாம்னு சொன்னா சுருக்கி விடலாம். அங்கேயும் நீங்க என்ன செய்யுங்க சைவர் சைவர் இருக்குது. அவ இந்த சைவரன் சைவனை வெட்டி விட்டான்னு சொன்னா என்ன வரப்போ எங்களுக்கு 6 9 69. அப்ப என்ன இருக்கு எங்களுக்கு 69 இருக்கு. சரியான 69. அப்படி இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்வ எங்களுக்கு வேற மாதிரி செஞ்சிருப்பாங்க. சில பேர் வேற மாதிரி செஞ்சு விட்டுருப்பாங்க. என்ன செய்வாங்க எங்களுக்கு இவருண்ட சராசரியை காணலாம் அப்படின்னு என்ன செய்யணும் 2 இப்ப பாட்பாட்டா பிரிச்சிருக்கு. பாட்பாட்டா பிரிச்சிருக்கு. அப்ப இவருட சராசரி எங்களுக்கு என்ன 67. இவருட சராசரி 71. அப்ப இப்ப பார்த்தேன்னு சொன்னா என்ன எங்களுக்கு அந்த சராசரியை கண்டுதான் எங்களுக்கு என்ன இப்ப 2 பேருக்கு கொண்டு வந்துரு. இப்ப எங்களுக்கு 2 பேர் ஒரு ஆள் வந்து 67 எடுத்து இன்னொரு ஆள் வந்து 71 இருக்கு. அப்ப அவியல் 2 பேருட சராசரி 2 கேட்க போறாங்க. சரிதானே? அதான் எங்களுக்கு அர்த்தம். சரி அப்படி இப்படி நீ காணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா செய்றேன். இப்ப வந்து எங்களுக்கு என்ன ஒரு ஆளுட பாடம் 67. இன்னொரு ஆளுட பாடம் 71. அப்ப மொத்தம் 20 பேருனே காணணும்னு சொன்னா இந்த 2யும் கூட்டி போட்டு 2வது வச்சாச்சு. அப்ப அந்த 2யும் கூட்டினாலும் எங்களுக்கு என்ன வரப்போகுது 138.
அந்த 138 ரெண்டாவது வச்சு என்ன வர போகுது? எங்களுக்கு 63 வரப்போகுது. அப்ப அப்படி நீ செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு என்ன விட சரியாகத்தான் இருக்கும். விளங்குதோ? ரைட். இப்ப இந்த எக்ஸ் வர்க்கம் எப்படின்னு கேட்க ஏபியின் பரமங்களை காணலாம். காணலாமா இல்லையா? இது சிம்பிளா காண்ற மெத்தடும் எங்களுக்கு இருக்காரா? சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய போறோம்? நாங்க வித்தியாசமா காணும். சரிதானே? இப்ப இவர் எங்களுக்கு எப்படி வருவாருன்னு சொன்னா, இவர் எங்களுக்கு எப்படி வருவாருன்னு சொன்னா, பார்த்துக்கொள்ளு. இங்க இருக்கிற இலக்கமும் சரிதானே? இங்க இருக்கிற இலக்கமும் சரிதானே? கூட்டுப்பட்டோ, கழிப்பட்டு தான் எங்களுக்கு என்ன வரும்னு சொன்னா, இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த இலக்கம் வருவார். அதே மாரி இந்த இலக்கமும், இந்த இலக்கமும் பெருக்கப்பட்டு தான் என்ன வரும்னு சொன்னா, இங்க இருக்கிற இலக்கம் குறியோட சேர்ந்து வருவார். அப்ப ஏ என்ன வரும் என்ன எங்களுக்கு? சய 3 நேரம் சேர்ந்தால் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா, அதாவது சகையும் சய 3ம் சேர்ந்தால் எங்களுக்கு என்னது உருவாக சொன்னா 2 உருவாக போகுது. 2 ஏசம் உனக்கு என்னவா இருக்கும்? கழிவறை ஞானம் கூட்டுப்படும் 5 இருக்கும். அதே மாரி இந்த ஏஎம் இந்த மைனஸ் என்ன மைனஸ் 3 தானடா? ஏஎம் என்ன செய்யும் எங்களுக்கு? அந்த ஏஎம் இந்த மைனஸ் 3 பெருக்கப்பட்டா என்ன? மைனஸ் 3ஏ இதனால மைனஸ் 3ஏ பெருக்கப்பட்டா என்னன்னு சொன்னா எங்களுக்கு மைனஸ் பி வருவ. மைனஸ் 3ஏ பெருக்கப்பட்டா என்ன செய்யும் எங்களுக்கு? மைனஸ் 3. அப்ப ஏ எங்களுக்கு நேர்க்கனவே கண்டுட்டோம். என்ன வரப்போகுது? மைனஸ் 15. மைனஸ் 15 தான் எங்களுக்கு என்ன? மைனஸ் பி. அப்ப மைனஸ் பெருக்குற என்ன மைனஸ் என்ன செய்யும்? அது பிரிக்க போகுது. மைனஸ் இங்க மைனஸ் என்ன? பிளஸ் இருக்கும். அப்ப பி சமன் எங்களுக்கு என்னவா இருக்கும்? 15 ஆக இருக்கும். பி சமன் என்ன எங்களுக்கு? 15. விளங்குதா? ஏ சமன் 5, பி சமன் 15. 69 சஜன்சியா இரணியா சயன்சியா தாசியா காகிதம் துவாரகா காலையில மித்ரோல போயிட்டாங்க. சரியா? ரைட். அப்ப என்ன செய்யறாங்க? சரியாடா இது கண்ட சரியானே? ஏ சமன் என்ன பி சமன் என்ன கண்ட சரியான? ஓகே வெரி குட். ஏ சமன் 5 பி சமன் 15 வெரி குட். சரியான? அந்த அந்த குறிகளை வச்சு நீ என்ன செய்யணும்? நீ தான் செஞ்சு பாக்கணும் குறிகளை வச்சு. வெளில எல்லாரும் என்ன செய்யற? இது தனித்தனியா பெருக்கணும். தனித்தனியா பெருக்கு தானே? பெருக்க தெரியும் தானே? இப்ப என்னன்னு சொன்னா பார்த்தேன்னு சொன்னா என்னன்னு பெருக்க போறான்னு சொன்னா இப்ப தனித்தனியா பெருக்கல எக்ஸாக சாரி எக்ஸாக ஏயும் என்ன செய்ய போற? எக்ஸ் மைனஸ் இது பெரிய ப்ராசஸ். நான் ஈஸியா செஞ்சு போடும் பாட்டோம்லாம் முதலாவது எக்ஸால பெருக்க போறீங்க. எக்ஸால என்ன செய்ய அவ்வளவு பெருக்க போறீங்க. அப்ப எக்ஸால எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் இந்த இருக்கா என்ன எங்களுக்கு இங்க வர போகுது? எக்ஸால சயம் மூணு அப்படின்னா 3 எக்ஸ் சயம் 3 எக்ஸ் அதே மாதிரி என்ன எங்களுக்கு இங்க சக திருப்பி செய்யணும் சக ஏழால பெருக்க போறோம். அப்ப சக ஏழால அப்படின்னா சக ஏ எக்ஸ் என்ன எங்களுக்கு சய 3 ஏ இருக்கும். அப்ப இப்ப என்ன செய்யறீங்க? இதுல நீங்க எக்ஸ் வழியா எடுத்தா எக்ஸ் வர்க்கம் சமன் என்ன எங்களுக்கு -3 சக ஏயா இருக்கும். சரி இவருக்கு என்ன செய்யும்? இதுல பிளஸ் போட்டுட்டு இவருக்கு பிரேக்கெட் பண்ண போறீங்க தானே? அப்ப என்ன வர போகுது? -3a. அப்ப இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன இலக்கம் இருக்குது இங்க? எக்ஸுக்கு முன்னுக்கு 2 இருக்கு. அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு 2 சொன்னா இங்க எக்ஸுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது? சய 3 சகையே இருக்கார். அவரால் எங்களுக்கு என்ன இருக்கும்? 2 ஆக இருக்கும். அப்ப ஏ சமன் என்ன எங்களுக்கு 5. அதே மாதிரி என்ன செய்யறோம்? திருப்பி இதோட போட்டு விட்டுறோம். ஏ சமன் சொன்னா கடைசியா பெருக்கி எடுக்கிறதா பி என்ன எங்களுக்கு பி என்றவர் 3 ஏயா இருக்க போகுது. சரி அப்படி நீ என்ன செய்யலாம்? கஷ்டப்பட்டு நீ எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நேரடியா நீ எடுத்துக்கொள்ளலாம். ரைட். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஓஎம்ஐ பட்டது அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு? இங்க அதே மாதிரி தானே இங்க வந்து இந்த நேரத்துல இயல்புல பார்த்த மாதிரி இங்கேயும் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுலயும் ஒரு சின்ன விஷயங்கள் நான் தெரியும். அதாவது 3 விஷயம் நாங்க இதுலயே தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 3 விஷயம் தெரிஞ்ச அந்த கேள்வி என்ன செய்யணும் சொன்னா சுத்தி சுத்தி இது காலாம் வருவேன். இது என்ன செய்யும் உங்களுக்கு? இது காலாம் வரப்போகுது. அப்ப இந்த விஷயம் உனக்கு அந்த 3 சம்பந்தமான விஷயம் தெரிஞ்ச யார் இருக்கா பாப்போம்? யார் இருக்கா? யாரை உனக்கு தெரிஞ்சா கையை இது பாப்போம்? நிலவன் இருக்கியா நிலவன்? ரைட். இசா என்னது? ஃபசாகா ஃபசாகா ஒடியான ஃபசாகா ரைட். பசங்க இருக்கா சொல்லுங்க. என்னத்த வச்சு நீங்க இதை செஞ்சு முடிச்சீங்க? சரி, என்ன என்ன விஷயத்த வச்சு நீங்க என்ன செய்றீங்க? இதை செஞ்சு செஞ்சு முடிச்சீங்க? சொல்லுங்க. பசங்க என்ன மாதிரியே கண்டுபிடிச்சீங்க? ஐடியா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணலாம். ஆப்ஷன் இருக்கு. 110 கண்டு சும்மா சும்மா நம்மளா சொல்லுங்க. இதையும் வச்சு அப்படி செஞ்சுனாங்கன்னு சொல்லி. என்ன வசாகா சொல்லுங்க பாப்போம். சரி. வசாகா சொல்லல. சரி துவாரகா சொல்லிக்க. துவாரகா தான் சொல்லுவா அப்படின்னு. துவாரகா அது துவாரகா அன்மியூட் பண்ண சொல்லுவாங்க. என்ன மாதிரி? என்னென்ன விஷயம்? 3 விஷயத்தையும். சொல்லுங்க. அரைவட்ட கோணம் செங்கோணம் அரைவட்ட கோணம் செங்கோணம் ஓகே ஒரே துண்ட கோணங்கள் சமணம் ஓகே
நெக்ஸ்ட் என்ன 3வது விஷயம்? வேற பருதி கோணம் மைய கோணத்தின் அரை மடங்கு. பாரதி கோணம், மைய கோணம் தான் வேணும். ஓகே, வெரி குட். சரியானே? சரியா? ஓகே. சரியா காபிசான்? அப்ப என்ன சொல்லுங்க, சரியா சொல்லுங்க, டக்குனு குயிக்கா பாப்போம். என்ன விஷயம்? மையக்கோணம் பருதி கோணத்தின் அரை மடங்கு 2 மடங்கு. மைய கோணத்தின் சாரி அரை சார், மடங்கா? பருதி கோணம் மைய கோணத்தின் அரை மடங்கு. ஓகே, பருதி கோணம் மைய கோணத்தின் அரை மடங்கு. ஓகே. முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை 180 பாகை. என்னதுன்னு? முக்கோணத்தின் அகக்கோணத்தின் கூட்டுத்தொகை முக்கோணம் 180 பாகை. ஓகே. முக்கோணம் சம்பந்தப்பட்ட வரை. ஓகே. அதை வச்சு செஞ்சு முடிச்சிருவீங்க. ரைட்டா? நான் என்ன கேட்கணும்னு சொன்னா, இதுல வந்து திரும்ப திரும்ப வர அந்த 3 விஷயம் என்ன கேட்கிறேன். இப்ப இந்த கேள்வியில வந்து ஒரு வட்டம் சம்பந்தமா பாக்கல வர தரப்பற 3 விஷயம் என்ன இருக்கு? இங்க மீட் பண்ணிட்டு போயிட்டியா கையில? ரைட். சொல்லு. நானும் சார். வட்டம் சம்பந்தப்பட்ட வரைகள்ல என்னென்ன, அதாவது வட்டத்துல வந்து 3 இது சம்பந்த படம் வரைக்கலே எங்களுக்கு 3 விஷயம் ஞாபகம் வரணும்னு சொன்னா, நீ செஞ்ச ஐடியாக்கான விஷயம் ஓகே, சரியா சொல்லிக்க. பட் இதுல வந்து 3 விஷயம் எங்களுக்கு திரும்ப வரும்னு சொன்னானே, அது என்ன விஷயம்? 3 விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இப்ப இதே மாதிரி கேள்வி, இப்ப இந்த கேள்வி செய்யறது நீ சொன்ன ஐடியா சரி. இதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒரே வந்தா? அடியில் ஒரே அடியில் அமைந்த பருதி கோணம் சமன். ம்ஹும். அரைவட்ட கோணம் செங்கோணம். ம். ஒரே துண்ட கோணங்கள் சமன். ரைட், ஓகே, வெரி குட். சரியா? அவ்வளவுதான். சரி, அப்ப என்னன்னு சொன்னா எங்களுக்கு இந்த விஷயம் தான் சரி. என்ன எங்களுக்கு தெரியும்னு சொன்னா, இந்த கணக்கு வரைகளை வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தா காணும். முதலாவது ஐடியா என்னன்னு சொன்னா எங்களுக்கு, அதாவது மையத்துக்களால சரியான மையம்ன்னு இருக்கு, மையம்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி என்ன எங்களுக்கு இந்த ஏடி என்பது மையத்துக்கால போற கோணம்னு சொல்லுவாங்க. ஏடி என்பது மையத்தினோட செல்ற கோணம்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு என்ன எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒரு விட்டம்னு சொல்லி நீங்க ஞாபகப்படுத்தணும். அப்ப அரைவட்டம் அரைவட்டமா இருக்கு, 2 துண்டா பிரிக்க, ஏடி வந்து 2 துண்டா பிரிச்சிருக்கு. அப்ப என்ன ஞாபகம்னு சொன்னா, அரைவட்ட கோணம் வந்து செங்கோணம்ன்றது எங்களுக்கு ஞாபகம் வரும் டக்குன்னு. சரிதானே? முதலாவது விஷயம் என்னங்க, அரைவட்ட கோணம் செங்கோணம். அது மேலே இருந்தாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா வந்து இதுல வந்து ஒரே துண்ட கோணம் சமம். ஒரே துண்டம்னு சொன்னா எங்களுக்கு என்ன? அதாவது ஒரு நாணால வந்து துண்டங்கள் ஆக்கப்படும். என்ன சிறு துண்டம், பெரிய துண்டம் என்ற 2 துண்டம் ஆக்கப்படும். அப்ப ஒரே துண்டம்னு சொன்னா மேலேயும் கீழேயும் இருக்க போகுது. அப்ப அதிலே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன? பரிதியலாக்குற, அதாவது இவர் அடியா வச்சு, நானே அடியாக வச்சு, இந்த நான் 2 பட்டு துண்டை வந்து அடியாக வச்சு உருவாக்கப்படுற, அதாவது நான் என்ன சொல்லணும்னு சொன்னா, பருதி கோணங்கள் சமன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டா வச்சுக்கோங்க. நான் என்ன? அத இந்த நான்கால ஒரே சமனான அடியில் அமைந்த 4ஆல் உருவாக்கப்படுற கோணம் 1 கொண்டு சமன். அது மேலே எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? 1 கொண்டு சமனா இருக்கும். அதே மாதிரி கீழே உருவாகினா கீழே சமனா இருக்க போறேன். 3வது பாத்தீங்கன்னு சொன்னா, மையம் எங்களுக்கு சம்பந்தப்படுகிறது. சரியான? மையம் எங்களுக்கு விரைக்கல. என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு இந்த மைய கோணம் என்றவர் இவரை அடியாக வச்சு, இந்த துண்டம் தானே ஒரே துண்டத்திலே இருக்க போது, ஒரே துண்டத்தில இருக்கிற மைய கோணம், விரை கோணம். என்ன நடக்கும் சொன்னா, இவரே அடியாக வச்சு உருவாக்கப்பட்ட பரிதியில உருவாக்கப்பட்ட கோணத்தின் வந்து இவரின் 2 மடங்கு இவரா இருக்குமே. இவரை விட இவர் பெருசா தானே இருக்காரு, எங்களுக்கு பார்க்க தெரியுதானே? அப்ப இவர் எங்களுக்கு 30 பாயிண்ட் சொன்னா, இவர் எங்களுக்கு 60 பாயிண்ட். நம்ம இந்த விஷயம் 3 ஞாபகம் வச்சிருந்தான்னு சொன்னா, இந்த 14 கேள்வி வரைக்கும் எங்களுக்கு என்ன, முக்கோண ஆகோண கூட்டுத்தொகை 180 எங்களுக்கு எப்பயோ சப்பு போன வந்த விஷயம் தான். சரியா? அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இவரை பாரு, ஏசி என்ற இங்க இருக்காரு பாருங்க. ஏசி என்ற இவரை வந்து எங்களுக்கு எவ்வளவுன்னு சொன்னா எங்களுக்கு, ஏஓசி என்றவர் வந்து என்ன எங்களுக்கு மையமா இருக்க வந்து மையம் என்றால் இவர் 80 சொன்னா, அவர் 2 அரைவாசி இவரா இருக்கணுமே, ஒரே ஐடி தானே. அப்ப இவர் 40. அப்ப இவர் 40 சொன்னா, இப்ப இந்த ஏபிடி என்றது ஒரு முக்கோணி. ஏபிடி பில்லியஸ் கிடையாது, ஏபிடி முக்கோணி. அப்ப ஏபிடி முக்கோணின் அகக்கோணங்கள் கூட்டுத்தொகை எங்களுக்கு என்ன, எங்களுக்கு 180 பாகை. அப்ப 40 30 எங்களுக்கு என்ன 70 பாகையா இருக்க போகுது. அப்ப எக்ஸாம் எங்களுக்கு என்ன 110 பாகையா இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய, கேள்வி இப்ப நீ விட ஆன்சர் போடுறேன்னு சொன்னா, நீ என்ன மாதிரி செஞ்சேன்னு சொன்னீங்களே, நீ என்ன செய்ய அதுக்கான ஆன்சர் ரைட், ஓகே, இவ்வளவு இதை வச்சுதான் செஞ்சேன்னு உனக்கு ஒரு ஐடியா வரும்னு சொன்னா என்ன செய்யலாம், மடியா செஞ்சுட்டு போகலாம் அவட. அப்ப சரியா? அப்ப என்ன செய்றீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கவர் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு கேள்வியிலையும் வந்து நான் சொல்லுவேன். சரி, அப்ப என்ன விஷயம் உனக்கு வரப்போய், இந்த கேள்வியில என்னென்ன கேள்வி வரமாட்ட விஷயம் அடுத்த சொல்லுவேன். அப்ப நீ என்ன செய்ய, அதுக்கும் என்ன செய்ய தயாராக இரு. அதே மாதிரி என்ன செய்றீங்க நீங்க, நாளைக்கு மார்னிங் வந்து எங்களுக்கு என்ன கிளாஸஸ் இருக்குது. நாளைக்கு மார்னிங் கிளாஸஸும் இருக்குது. நாளைக்கு என்ன கிளாஸ்? சனிக்கிழமையா? நாளைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை இன்னைக்குல எங்களுக்கு மதிய கிளாஸ் இருக்குது. மார்னிங் கிளாஸ் இல்ல, மதிய கிளாஸ் என்ன? நாளைக்கு வெள்ளிக்கிழமை, சாரி, வெள்ளிக்கிழமைனா மார்னிங் கிளாஸ் இருக்கு. நாட்கிழமை தெரியாது யாருடா. அன்னைக்கு வியாழன், நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னா, நாளைக்கு மார்னிங் கிளாஸஸ் உனக்கு இருக்கும். சரிதானே? ஜூம் கிளாஸஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, அதுக்கு ஜாயின் பண்ண பாருங்க. அதனால குரூப் வந்து உனக்கு போட்டிருக்கு.
அதே மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு இந்த குரூப்ல வந்து இந்த கிவ்வேவையும் கொடுத்துருக்காங்க. விரும்பி நீ என்ன செய்யலாம், அந்த கிவ்வேலையும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எங்க நடக்குது உன்னோட என்ன செய்யறாங்க எங்களுக்கு இங்கடா ஆன்லைன்ல இந்த குரூப் வாங்கி ஸோ இந்த குரூப்ல நீ என்ன இந்த விஷயத்தை நீ என்ன செய்யணும், இந்த நம்பருக்கு வந்து நீ ஸ்கூலாக இருந்தான்னு சொன்னா இந்த நம்பருக்கு நீ என்ன மெசேஜ் போட்டு கொடுத்து இந்த நம்பருக்கு வந்து நீ என்ன செய்ய மெசேஜ் போடு. அதான் நீங்க இப்போ கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு என்ன செய்ய பேரையும் பாடத்தையும் இதனையும் போட்டுக்கொள்ளு. உனக்கு என்ன மாதிரி உனக்கு இந்த கிவ்வே வர்ற ஐடியா வந்து உனக்கு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு விரும்பினா நீ என்ன செய்ய அதுக்கு மெசேஜை போட்டுட்டு அந்த கிவ்வேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றதுக்கு பாருங்க. ஓகே ரைட். ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நாங்கள் சந்திக்கலாம். பை பாய், சி யூ கைஸ். மிச்ச பேப்பர்ஸையும் வந்து நான் குரூப்ல அப்டேட் பண்ணேன்டா, செஞ்சு பாருங்க. இதை நாங்கள் அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் கிளாஸஸ் இருக்குதானே, ஸோ இது சேம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. பை. ஹேமாமிதா தான். வாட் டைம் சார்? 5:30. எந்த டைம் கிளாஸ்னா 5:30 முடியும். மார்னிங் 5:30 தான். 5:30லேருந்து 6:30 வரைக்கும் 1 ஹவர் தான் கூட. இல்லை சார் எங்களுக்கு டைம் இருக்குது தானே, ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகும். இதில் எத்தனை 25 இல்லையா முடிச்சிடலாமா? ஓகே பாய் பாய் கைஸ்.